வணக்கம், வெல்கம் டு ராமானுஜன் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியன் டெஸ்ட் பேட்சில் டெஸ்ட் நம்பர் 1க்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம், இன்னொன்று கிளாசிஃபிகேஷன். ஸோ இந்த 2 டாப்பிக்கில் இருந்து தான் இதில் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? தமிழில் எண்ணியல், இன்னொன்று வகைப்படுத்துதல். ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த எஸ்டிமேஷன் டு த நியரஸ்ட் 100 ஆஃப் 76,812 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 76,812 அருகில் உள்ள நூறுகளின் உத்தேச மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த நம்பர் பாருங்கள், 76,812. கொஷினில் நூறுகளின் உத்தேச மதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. 100 அப்படின்னும் போது இங்கே 2 0 இருக்கா? ஸோ அப்போ நம்ம கடைசி 2 நம்பர் பார்க்கணும். சரியா? கடைசி 2 நம்பர் பார்க்கணும். இங்கே கொடுத்தது நூறுகளின் உத்தேச மதிப்பு இல்லை. அப்போ 100னா 100ல் பாதி என்னம்மா? 50 தானே. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த நம்பர் அதனுடைய பாதியை விட கம்மியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 2 நம்பரை 0வாக சேர்த்துங்க. சரியா? அந்த 2 நம்பரை 0வாக சேர்த்துங்க. சப்போஸ் இப்போ இதே கொஷின் 76,862 கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த கொஷினில் இங்கேயும் நூறுகளின் உத்தேச மதிப்பு காண்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்கன்னா, 100ல் பாதி 50, இங்கே இருக்கிற அந்த லாஸ்ட் 2 நம்பர் இந்த 50, அதாவது அந்த பாதியை விட அதிகமாக இருந்தால் அப்போ என்ன சார் செய்யணும்? அதுக்கு முன்னே இருக்குது பார்த்தியா நம்பரு, அது கூட 1 ஆட் பண்ணி 76,900 அப்படின்னு எடுத்துங்க. சரியா? இப்போ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த 50 விட கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஆன்சரு ஆப்ஷன் சி, 76,800. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரி அப்படின்னு தான் கேள்வி. 0 இஸ் த ஐடென்டிட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? தமிழில் முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும். இது தப்புங்க. ஆக்சுவலாக சமணி ஐடென்டிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ பாருங்களேன், எக்ஸாம்பிளுக்கு 2ன்ற ஒரு நம்பரை நான் என்ன செய்கிறேன், இது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு 2 வரும் இப்படின்னு கேட்குறேன்னு வச்சுங்களேன். 2ஓட 0வை ஆட் பண்ணால் தான் 2 வருமா? கரெக்டாக? அப்போ ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இது பேர் அடிட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அடிட்டிவ் ஐடென்டிட்டி. ஒரு முழு எண்ணோட எந்த நம்பரை கூட்டும் போது எனக்கு அதே நம்பர் வரும்னு கேட்டால் 0வை ஆட் பண்ணும்போது தான் வரும். ஸோ அடிட்டிவ் ஐடென்டிட்டி, தமிழில் கூட்டல் சமணி அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டல் சமணியோட மதிப்பு என்னன்னு கேட்டால் 0. இதே இந்த கொஷினில் பாருங்கள், மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. மல்டிப்ளிகேஷன் அப்படின்னும் போது இப்போ அதே ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதை எந்த நம்பரால் பெருக்கும்போது எனக்கு அதே நம்பர் வரும். இதுதான் கொஷின். சரியா? 2ஐ 1ஆல் பெருக்கும்போது தான் எனக்கு அதே நம்பர் 2 வரும். அதனால் இதுதான் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி அப்படின்றது 1, 0 இல்லை. சரியா? ஸோ இது பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கொஷினில் பாருங்கள், முழு எண்களின் பெருக்கல் சமணி 0 ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அது கூட்டல் சமணின்னு கொடுத்துருந்தா ரைட்டு. பெருக்கல் சமணின்னு கொடுத்தனால அதுக்கான மதிப்பு 1, ஆனால் இங்கே 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. சரியா? 2வது ஆப்ஷன் எடுத்துக்குவோம். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்க? இது ஃபஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் பி என்ன சொல்கிறாங்கன்னா, த ப்ராடக்ட் ஆஃப் எ நான்-ஜீரோ ஹோல் நம்பர் அண்ட் இட்ஸ் சக்சஸர் இஸ் ஆல்வேஸ் அன் ஈவன் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த நம்பர் தான் எடுத்துங்க, நான்-ஜீரோ ஹோல் நம்பர். சரியா? அதாவது 0 இல்லாத எந்த நம்பர் வேணால் எடுத்துங்க. அந்த நம்பரு, இப்போது நான் ஒரு 4ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா? அந்த நம்பரு அண்ட் இட்ஸ் சக்சஸர். சக்சஸர்னா என்னன்னா அதுக்கு அர்த்த நம்பர். சரியா? +1. சக்சஸர்னா என்ன? அதுக்கு அர்த்த நம்பர். தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதனுடைய தொடரி. தொடரினா இப்போ 4ஓட அர்த்த நம்பர் என்ன? 5. இந்த 2த்தையும் மல்டிப்ளே பண்ணும்போது, ஏன்னா கொஷினில் த ப்ராடக்ட் ஆஃப் எ நான்-ஜீரோ ஹோல் நம்பர் அண்ட் இட்ஸ் சக்சஸர். ஸோ 4ன்றது நான் நான்-ஜீரோ ஹோல் நம்பராக எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. அதனுடைய சக்சஸர் 5. இதை 2த்தையும் பெருக்கிறேன், ஏன்னா ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் தானே. பெருக்கிறேன் அப்படின்னும் போது இதில் எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்னவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க?
ஒரு ஈவன் நம்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும். ஓகேவா? தமிழ்லையும் பாருங்கள், ஒரு பூஜ்ஜியமற்ற முழு எண், 0 இல்லாத ஒரு நம்பர் மற்றும் அதனுடைய தொடரி, அதுக்கு அர்த்த நம்பர், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு கிடைக்கிற அந்த பெருக்குத்தொகை என்னவா இருக்கும்? ஒரு இரட்டைப்படை எண்ணாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டு. சரியா? இந்த சொன்ன பாயிண்ட் ரைட்டு. இப்போ நான் எந்த நம்பர் தான் எடுத்துக்கிறேனே, 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதுக்கு அர்த்த நம்பர் 6, இதை பெருக்குனா எனக்கு கிடைக்கிற நம்பர் ஒரு ஈவன் நம்பர். கரெக்டா? ஏன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதுக்கு அர்த்த நம்பர் 8, இதை ரெண்டுத்தையும் பெருக்குனா எனக்கு கிடைக்கிற நம்பர் ஒரு ஈவன் நம்பர். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி ரைட்டு. அதுதான் இந்த கொஷினுக்கான ஆன்சர். இருந்தாலும் நம்ம மற்ற ரெண்டுத்தையும் கூட சால்வ் பண்ணுவோம். பாருங்கள், டிவிஷன் பை 0 இஸ் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த கான்செப்ட் ஒன்றுமே இல்லைங்க. எந்த நம்பரையுமே 0வால் டிவைட் பண்ணும்போது அதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவிலி. ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணால் அதுக்கான வேல்யூ 0. ஆனால் அதே நம்பரை 0 மேலே வருது சார், கீழே அந்த நம்பர் வருதுன்னா இதுக்கான மதிப்பு தாங்க 0. ஞாபகம் வச்சுங்க, மேலே 0 வந்து கீழே நம்பர் வந்தால் அதுக்கான மதிப்பு 0, கீழே 0 வந்து மேலே நம்பர் வந்தால் அதுக்கான மதிப்பு தான் இன்ஃபினிட்டி, முடிவிலி, வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எண்ணையும் 0 வகுக்க, ஸோ 0வால் டிவைட் பண்ணனா எனக்கு 0 கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னா இன்ஃபினிட்டி தான் கிடைக்கும். சரியா? ஸோ 3வதும் தப்பு. 4வது, முன்னி இல்லாத ஒரே முழு எண் 1 ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? த ஹோல் நம்பர் தட் does not have a predecessor is 1 அப்படின்னு. ஸோ முழு எண் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. முழு எண் அப்படின்றது என்ன? 0லேருந்து ஆரம்பிக்கும். கரெக்டா? இதுதான் முழு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோல் நம்பர்னு. ஸோ முன்னி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, அதுக்கு முன்ன வர நம்பர். சரிங்களா? முழு எண்ணில் நல்லா போடுங்க, முழு எண்ணில் 1க்கு முன்ன நம்பரே இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. முன்னி இல்லாத ஒரே முழு எண் 1 ஆகும் அப்படின்னு. 1க்கு முன்ன நம்பரே இல்லைன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அது தப்பு. ஏன்னா 1க்கு முன்ன 0 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. சரியா? இதே கொஷினு இங்கே இஎல்என்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரைட்டு. சரியா? நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரைட்டு. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போது இஎல்என்களில் முன்னி இல்லாத ஒரே எண் 1ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரைட்டு. சரியா? ஆனால் முழு எண்ணுன்னு சொன்னனால 1க்கு முன்ன 0ன்ற நம்பர் இருக்கும். அதனால் இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்டு தப்பு. அப்போ இதுக்கு எது சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னி இல்லாத ஒரே முழு எண் 0 ஆகும்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பாயிண்ட்டு ரைட்டு. சரியா? ஏன்னா 0க்கு முன்ன எந்த நம்பருமே ஹோல் நம்பர்ஸில் இருக்காது, முழு எண்ணில் இருக்காது. ஓகேவா? ஸோ இந்த 4 பாயிண்டில் ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். நான் மீதி 3ஐயும் விலக்கி சொல்லிட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின். த சக்ஸஸர் ஆஃப் 10 மில்லியன் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு, ஒரு மில்லியன் அப்படின்னா என்னங்க? ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சமா? சரியா? 10 லட்சம். அப்போது 10 மில்லியன் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா 100 லட்சம். அந்த 100 லட்சம்ன்றத நம்ம எப்படி சொல்லுவோம்? 1 கோடின்னு சொல்லுமா? சரியா? அப்போ அந்த 1 கோடியோட சக்ஸஸர் வந்து இதுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, 10 மில்லியனின் தொடரி, த சக்ஸஸர் ஆஃப் 10 மில்லியன் இஸ் இந்த நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது ரைட்டான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஒன்றுமே இல்லைங்க, 1 கோடி எழுதுங்க. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி. சரியா? அப்போ 1க்கு பக்கத்தில் எனக்கு 7 0 வரணும் கோடினா. ஓகேவா? இப்போது இதனுடைய சக்ஸஸர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது கூட 1 ஆட் பண்ணணும். தொடரின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்களே, தொடரினா அதுக்கு அர்த்த நம்பர். சரியா? முன்னினா அதுக்கு முன்ன வர நம்பர், ப்ரெடிசர் அப்படின்னு சொல்லுவாங்க. போன சம் பார்த்துருப்போம். ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 பக்கத்தில் 3, 4, 5, 6 0, 7வது 0வா 1 இருக்கும். சரியா? ஏன்னா இது கூட 1 ஆட் பண்ணால் அதுதானே வரும். கரெக்டாக இருக்கா பாருங்கள்? 3, 6, 1 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு ரைட்டு. 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, 28 இஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ 28 என்ற எண் ஒரு செவ்விய எண், இல்லைனா இதை வேற எப்படி சொல்லலாம்னா நிறைவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம புக்கில் தான் இருக்குது. சரியா, நிறைவு எண். ஸோ அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இப்போது எக்ஸாம்பிளுக்கு நான் 6ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சரியா, 6ன்ற நம்பரு இது என்னென்ன வாய்ப்பாடில் வரும், இதனுடைய காரணிகள் என்ன? காரணிகள் அப்படின்னா அது என்னென்ன வாய்ப்பாடில் வரும்? இங்கிலீஷில் ஃபேக்டர்ஸ் அப்படின்னுவாங்க. 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ல் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும், 6ஆம் வாய்ப்பாடில் வரும். கரெக்டா? இந்த நம்பர் தவிர மீதி இருக்கிற இந்த நம்பரை ஆட் பண்ணால் எனக்கு அதே 6 வருதா பாருங்க. 3 2 5 5 + 1 6 வருதா? அப்போ 6ன்றது ஒரு செவ்விய எண், பர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் 28ம். 28 என்னென்ன வாய்ப்பாடில் வரும்னா 1ஆம் வாய்ப்பாடில் வரும், 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ல் வராது, 4ஆம் வாய்ப்பாடில் வரும், 7ஆம் வாய்ப்பாடில் வருமா, 14ஆம் வாய்ப்பாடில் வரும், 28ஆம் வாய்ப்பாடில் வரும். இதில் இந்த 28ன்ற நம்பரை தவிர்த்து மீதி இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 14 7 21 25 28. ஸோ எனக்கு அது என்னென்ன வாய்ப்பாடில் வருதோ அதெல்லாம் ஆட் பண்ணால் அதே நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் பர்ஃபெக்ட் நம்பர். சரியா, நிறைவு எண் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா செவ்விய எண். ஸோ அதனால் இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 28 இஸ் எ பர்ஃபெக்ட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ரைட்டு. சரியா, 28 என்ற எண் ஒரு செவ்விய எண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ரைட்டு. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே ரைட்டு அப்படின்றனால இதுக்கு என்ன ஆப்ஷனு? ஆப்ஷன் ஏ, வாக்கியம் 1 மற்றும் 2 சரியானது. ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம், ஆர் ட்ரூ. சரி, ஓகே. த நம்பர் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் 11 and 60 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 11 மற்றும் 60 ஆகிய எண்களுக்கு இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் புக்கில் இருக்கிற சம். இந்த புக்கில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது இந்த கொஷினில். சரியா, புக்கிலே இந்த கொஷின் ஒரு ட்விஸ்ட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 11லேருந்து 60 வரைக்கும் எதெல்லாம் பகா எண் அப்படின்னு எழுதணும். எதெல்லாம் எழுதலான்னா 11 13 17 19 23 29 31 37 41 43 47 நெக்ஸ்ட்டு 53 59. ஸோ இதெல்லாம் 11லேருந்து 60 வரைக்கும் இருக்கிற பகா எண். ஓகேவா, ப்ரைம் நம்பர்ஸ். இதில் பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட்டு பகா எண்ணா என்ன, ப்ரைம் நம்பர்ஸ் தான் என்ன, ஒரு எண்ணானது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் டிவைட் ஆகுதுன்னா அதுதான் பகா எண், ப்ரைம் நம்பர்ஸ். நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்னா 5 எந்த டேபிளில் வரும், 5ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும், வேறு எந்த வாய்ப்பாட்லேயும் வராது. இந்த மாதிரி நம்பர்ஸை தான் ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே போல் தான் 11 எந்த வாய்ப்பாடில் வரும், 11ஆம் வாய்ப்பாடு தவிர மீதி எதுலேயும் வராது, அதுதான் ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எழுதின எல்லா நம்பருமே ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருதுன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் 13 ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதை யோசிச்சிருப்பீங்க. ஆனால் விஷயம் என்ன தெரியுங்களா, அவங்க கேட்ட கொஷின் செம ட்விஸ்ட்டு. என்னன்னா 11 60 இதுக்கு நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. பிட்வீன் அப்படின்ற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் இடையே உள்ள பகா எண்களின் எண்ணிக்கை. ஸோ 11லேருந்து 60க்குள்ளே எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இல்லை 11 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 11க்கும் 60க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ 11 விட்டுருங்க, 12 பகா எண் தான் இருக்குது. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர், 12 ப்ரைம் நம்பர்ஸ். ஓகேவா? இதையும் நீங்கள் ஒரு ஷார்ட்கட் ஒன்று பார்த்துருப்பீங்க, 44 22 லாஸ்ட்டாக 3 2 1ன்னு முடியும். ஸோ இது 23 ஞாபகம் வச்சுங்க, இது 32. ஸோ இதை எப்படி சொல்லலாம், 44 44ல் பாதி 22. ஸோ 32 அதை அப்படியே தலைக்கியாக மாற்றினா 23, லாஸ்ட்டாக 3 2 1ன்னு முடியும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இது யார் சார், 1லேருந்து 10 வரைக்கும் 4 பகா எண் இருக்குது. அது எது எது, 2 3 5 7.
கரெக்டா? அதே போல் 11லேருந்து 20 வரைக்கும் 4 பகா எண் இருக்குது. அதுதான் யார்? 11, 13, 17, 19 இங்கே நான் எழுதியிருக்கேன். அதே போல் 21லேருந்து 30 வரைக்கும் 2 பகா எண் இருக்குது. ஸோ அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 23, 29 இந்த 2 பேர் தான். இதே போல் இது லாஸ்ட்டு 91லேருந்து 100 வரைக்கும் ஒரே பகா எண் தான் இருக்குது. அது யாருன்னு கேட்டிங்கன்னா 97. இந்த 97க்கு ஒரு சிறப்பு இருக்குங்க. அது என்ன சிறப்பு தெரியுமா? 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு கேட்டால் அது 97. ஓகேவா? 2 இலக்க எண்களில் மிகப்பெரிய பகா எண் எது அப்படின்னு கேட்டால் 97. த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் prime number is 97. ஓகேவா? த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் prime number is 97. ஸோ இதை தெளிவாக ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஸ்பெஷலு. ஓகேவா? ஸோ இதை இப்படியும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்டுனா 11லேருந்து நான் 60 வரைக்கும் எடுத்துக்கிறேன்னா எது வரைக்கும் எடுத்துக்குவேன்? இது வரைக்கும் எடுத்துப்பேனா? சரியா? ஸோ 11லேருந்து 60 வரைக்கும் பாருங்கள். 6, 8, 11 இங்கே வரைக்கும் வரும். கரெக்டாக? ஏன்னா இது 31 to 40, இது 41 to 50, இது 51 to 60. கரெக்டா? ஸோ இதில் எடுத்திங்கன்னா என்னென்ன வருது? 4, 2, 2, 3, 2 இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கன்னா 13 பகா எண்ணுன்னு இங்கேயும் வரும். ஆனால் தெளிவாக புரிஞ்சுங்க, இதில் 11ன்றதே ஒரு பகா எண். கரெக்டா? ஆனால் அவங்க தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க? 11 எடுக்கக்கூடாது. அது ரெண்டுத்துக்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஆன்சரு 12 நம்பர் தான். ஸோ இப்படியும் போடலாம். ஆனால் அதில் தெளிவாக புரிஞ்சுக்கணும், 11க்கும் 60க்கும் நடுவில் எத்தனை நம்பர் இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர்ஸ் இஸ் நாட் எ ப்ரைம் நம்பர்? சரியா? இது ஏற்கனவே போன சம்மில் தான் சொன்னேன். 97 தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய 2 இலக்க பகா எண். சரியா? த லார்ஜஸ்ட் 2 டிஜிட் ப்ரைம் நம்பர். ஸோ அப்போ இது ஆன்சராக இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது பகா எண் தான். எது இல்லை பகா எண் இல்லைன்னு கேட்குறாங்க. இது இருக்க வாய்ப்பே இல்லை. 71 ஒரு பகா எண், அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 53 ஒரு பகா எண், அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. 91 தான் ஆன்சர். ஏன்னா இந்த 91ன்ற நம்பரு 7ஆம் வாய்ப்பாடில் 13 முறை 91ன்னு வரும். சரியா? இது 91ஆம் வாய்ப்பாடில் மட்டும் வந்திருந்தா இது ப்ரைம் நம்பர், பகா எண். ஆனால் எக்ஸ்ட்ராவா 7ஆம் வாய்ப்பாட்லேயும் 13ஆம் வாய்ப்பாட்லேயும் வரனால இதை நம்ம பகா எண்ணுன்னு சொல்ல மாட்டோம், பகு எண் அப்படின்னு சொல்லுவோம், காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் 27 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 27 காரணிகளின் கூடுதல் காண்க. ஸோ 27ஓட காரணி பாருங்க, நான் ஏற்கனவே சொன்னதாங்க, காரணி அப்படின்னா ஒன்றுமே இல்லை, அது எந்தெந்த வாய்ப்பாட்டில் வருமோ அதுதான். ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்ன? அது என்னென்ன டேபிளில் வருமோ அதை தான் எழுதணும். ஸோ 27ன்ற நம்பரு 1ஆம் வாய்ப்பாடில் வரும், எனக்கு 3ஆம் வாய்ப்பாடில் வரும். சரியா? வேற 3ல் வருமா? 9ஆம் வாய்ப்பாடில் வரும். நெக்ஸ்ட்டு 27ஆம் வாய்ப்பாடிலே வரும். வேறு எதுலேயும் வராது. கரெக்டாக? அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 27க்கு என்னென்ன காரணியோ அதை கூட்டி சொல்லுங்கள், ஆட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணுங்கள். 1, 3, 9, 27 இதுதான் இதனுடைய காரணி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 40 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் த நம்பர் 6354*97 இஸ் டிவிசிபிள் பை 9 தென் த வேல்யூ ஆஃப் ஸ்டார் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6354*97 ஆனது 9ஆல் வகுப்படும் எனில் எக்ஸ் ஸ்டாரின் மதிப்பு காண்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான சம்மா. என்னன்னா 6, 3, 5, 4 ஸ்டார் 9, 7 இதான் கொஷினா. 9ஆல் வகுப்படும்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக்கில் ஒரு சில ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க, வகுப்படும் தன்மை அப்படின்ற டாப்பிக்கில். ஸோ அந்த ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சம் நான் போட போகிறேன். என்னன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ இது எல்லாத்தையும்
ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். ஸ்டாரு ப்ளஸ் 9 ப்ளஸ் 7. ஸோ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை 9ஆல் டிவைட் பண்ணணும். இவ்வளோ தான் இதுக்கான கண்டிஷன். ஒரு நம்பர் 9ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சார் பார்த்தவொன்னே சொல்லுறது? இப்போது இவ்வளோ பெரிய நம்பரு நான் வகுத்து பார்த்தா தான் சார் எனக்கு தெரியும் இது 9ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதான்னு அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லியிருப்பாங்க புக்கில். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். 6 3 ஆட் பண்ணால் 9, 9 5 ஆட் பண்ணால் 14, 14ஓட 4 ஆட் பண்ணால் 18, 18ஓட 9 ஆட் பண்ணால் 27, 27 + 7 34, 34 ப்ளஸ் இந்த ஸ்டாரை விட்டோம் பாருங்கள், அதை அப்படியே சேர்த்துங்க பை 9. கரெக்டா? இப்போ இந்த இடத்துல ஸ்டாருக்கு எந்த சின்ன நம்பர் போட்டால் அந்த நம்பர் 9ஆல் கரெக்டாக டிவைட் ஆகும். இவ்வளோதான் கொஷின். எனக்கு 34ஓட 2 கூட்டினா 36. அந்த 36ன்ற நம்பர் 9ஆல் கரெக்டாக டிவைட் ஆகுமா? 9ஆம் வாய்ப்பாலில் 36 வரும்ல. அப்போ ஸ்டாருக்கு எந்த சின்ன நம்பர் போட்டால் 9ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வருது? 2ன்ற நம்பர் போட்டால் தான் எனக்கு 9ஆல் டிவைட் ஆகிற நம்பர் வருது. அப்போ ஸ்டாரோட மதிப்பு 2. சரியா? ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். இது 9க்கான ஷார்ட்கட் மட்டுமே. எல்லா நம்பருக்கும் இதே மாதிரி போட முடியாது. 9க்கான ஷார்ட்கட் மட்டுமே. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். த நம்பர் 87846 இஸ் டிவிசிபிள் பை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2ஆல் மட்டும் டிவைட் ஆகுமா, 3ஆல் மட்டும் டிவைட் ஆகுமா, 11ஆல் மட்டும் டிவைட் ஆகுமா, இல்லை இங்கே இருக்கிற 3 நம்பராலையும் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் 2ஆல் மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 8 7 8 4 6 இந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகுமா ஆகாதா? 2ஆல் டிவைட் ஆகிறதுக்கு என்ன ஷார்ட்கட் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடைசி நம்பர் மட்டும் பார்க்குறீங்க. அந்த கடைசி நம்பர் 2 4 6 8 0 இந்த 5 நம்பராக இருந்தால் அது எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அது 2ஆல் டிவைட் ஆகும். சரியா? அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆகும். ஏன்னா இங்கே 6 தான் இருக்குது. ஸோ 6 இதுலேயும் நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால் இது 2ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் ஆகுமா சார்? 2வது ஆப்ஷனுக்கு வருவோம். 3க்கு ஒன்றும் இல்லை, போன சம்மில் 9க்கு ஷார்ட்கட் சொன்னேன்ல, சேம் அதே மெத்தட் தாங்க. என்ன செய்யணும்னா, இருக்கிற நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வர நம்பர் எனக்கு 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா இந்த பெரிய நம்பர், அதாவது இந்த 87,846ன்ற நம்பரும் 3ஆல் டிவைட் ஆகும். சரியா? ஸோ இதை ஆட் பண்ணுங்கள். 8 15, 15 ஒரு 8 ஆட் பண்ணால் 23, 23ஓட 4 ஆட் பண்ணால் 27, 27 + 6 33. ஸோ 33 3ஆல் டிவைட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகும். 11 முறை ஆகும். ரைட்டா? ஸோ இது 3ஆல் டிவைட் ஆகிறதுனால இந்த பெரிய நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகும். சரி, அப்போ ஆப்ஷன் பியும் ரைட்டாக இருக்கும். சரி, 11ஆல் டிவைட் ஆகுமா சார்? ஆப்ஷன் சி அதுதானே கேட்குறாங்க. ஆப்ஷன் சியில் என்ன கேட்குறாங்க? 11ஆல் மட்டும் டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. 11ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்கல, 11ஆல் மட்டும் டிவைட் ஆகுமான்னு கேட்டால் இங்கேயே நமக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. இந்த 3 ஆப்ஷனுமே என்ன சொல்ல வராங்க? ஃபஸ்ட் ஆப்ஷன் 2ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகுதுன்னாங்க. இல்லையே, 3ஆலையும் டிவைட் ஆகுது இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. சரியா? இல்லை, இப்போ இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்குறீங்கன்னா 3ஆல் மட்டும் டிவைட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, 2ஆலையும் டிவைட் ஆகுது இல்லை. அப்போ இந்த ஆப்ஷனும் வராது. சரியா? இப்போ அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், 11ஆல் மட்டும் டிவைட் ஆகுதுன்றாங்க. நான் 11க்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். இப்போயே இதுக்கான ஆன்சர் என்னன்னு நீங்கள் யோசிச்சுட்டுப்பீங்க. சரியா? ஆனால் 11க்கான ஷார்ட்கட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஆன்சரை டிக்ளேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், 8 7 8 4 6 இதில் ஒரு நம்பர், இப்போ இந்த நம்பரை பார்த்தவொடனே 11ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு எதை வச்சு சார் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணுறீங்க, ஒரு நம்பரை விட்டு ஒரு நம்பரை ஆட் பண்ணுறீங்க. அப்படி ஆட் பண்ணால் 8 8 ஆட் பண்ணால் 16, 16 6 ஆட் பண்ணால் 22. அதே போல் கீழேயும் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணால் 7 4 ஆட் பண்ணால் 11. ஸோ இதுக்கான வித்தியாசம் எனக்கு என்ன வந்திருக்கு? 11 வருதா? இந்த மாதிரி நான் ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணி அதை கழிக்கும்போது அதுக்கான வித்தியாசம் 0 வருது சார். இல்லை
11ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகிற நம்பர் எதனா வருது சார் அப்படின்னா அந்த நம்பர் 11ஆல் வகுப்படும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 0 வந்தாலும் ரைட்டு, இல்லைனா 11ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகிற நம்பர் எது எது? வித்தியாசம் எனக்கு 11 வரலாம், 22 வரலாம், 33 வரலாம். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் வந்தாலும் அந்த நம்பர் 11ஆல் டிவைட் ஆகும். சரியா? இந்த பெரிய நம்பர் 11ஆலையும் டிவைட் ஆகும். அப்போ பாருங்கள், மூணாவது ஆப்ஷனில் 11ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் தப்பு. 11ஆல் வகுப்படும்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரைட்டு, ஆனால் 11ஆல் மட்டும்தான் வகுப்படும்னு சொல்லியிருக்காங்க. இல்லையே, 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகுது இல்லை, அதனால் ஆப்ஷன் சியும் தப்பு. ஸோ நாலாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் ஆஃப் தீஸ், இந்த 3 நம்பராலையும் டிவைட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? 2ஆலையும் டிவைட் ஆகும், 3ஆலையும் டிவைட் ஆகும், 11ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர், இவை அனைத்தாலும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் கோப்ரைம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, பின்வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள் ஆகும்? 51, 63, 52, 91, 71, 81, 81, 99. ஸோ கோப்ரைம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நம்ம இந்த சம் பார்க்கலாம். சரியா? ஸோ கோப்ரைம் அப்படின்னா சிம்பிளான லாஜிக்குங்க. 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ 3, 14 இந்த மாதிரி 2 நம்பர் எடுத்துக்கிறேன். இதில் 3ன்றது ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர்ஸ். 14 அப்படின்றது காம்போசிட் நம்பர், பகு எண். என்னதான் இது ரெண்டுமே வேற வேற நம்பராக இருந்தாலும் இந்த 2 நம்பருமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? ரெண்டுமே பொதுவாக HCF, அதாவது மீ போவா அப்படின்னு சொல்லுவோம்ல, ரெண்டுமே பொதுவாக எந்த டேபிளில் டிவைட் ஆகும்? 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும். கரெக்டாக? 3ஆம் வாய்ப்பாடில் 14 வராது, 14ஆம் வாய்ப்பாடில் 3 வராது. இந்த மாதிரி ஏதாவது 2 நம்பர் எடுத்துக்கிறீங்க, அந்த 2 நம்பரு பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும் டிவைட் ஆகுதுன்னா அதுதான் சார்பகா எண்கள். சரியா? கோப்ரைம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் வேறு என்ன நம்பர் எடுத்துக்கிறேன், 8, 15ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இந்த 2 நம்பருமே வேறு வேறு வாய்ப்பாடில் வரும், ஆனால் இந்த 2 நம்பருமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். கரெக்டாக? வேறு எந்த வாய்ப்பாட்லையும் வராது. அதனால் இதையும் சார்பகா எண் ஜோடி அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு. சரியா? இப்போ அந்த மாதிரி இங்கே HCF 1 வர மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குது? இதுதான் கேள்வி. அதாவது ரெண்டுமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும் டிவைட் ஆகிற மாதிரி எந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துங்க, 51, 63. நான் இப்போ தான் ஷார்ட்கட் சொன்னேன். என்னென்னு, இந்த ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி வர நம்பர் 3ஆல் டிவைட் ஆச்சுன்னா அந்த பெரிய நம்பர் 3ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு தானே சொன்னேன். இப்போ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5 1 ஆட் பண்ணால் 6, 6 3ஆம் வாய்ப்பாடில் வருமா? வரும்ல. ஸோ அப்போ 51 3ஆல் டிவைட் ஆகும். அதே போல் 6ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் 9, 9 3ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 63 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இதுக்கான HCF எனக்கு 1 வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டுமே பொதுவாக 3ஆல் டிவைட் ஆகுது. அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சர் இல்லை. சரிப்பா, ஆப்ஷன் பிக்கு வரும், 52, 91. இது ரெண்டுமே பொதுவாக எந்த வாய்ப்பாடில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 13ஆம் வாய்ப்பாடில் டிவைட் ஆகும். 13ஆம் வாய்ப்பாடில் இது 4 முறை, 13ஆம் வாய்ப்பாடில் இது 7 முறை. சரியா? ஸோ ரெண்டுமே பொதுவாக 13ஆல் டிவைட் ஆகிறனால இதுக்கும் HCF, அதாவது 2 நம்பரும் பொதுவாக 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொல்ல முடியாது. அதனால் இதுவும் சார்பகா எண் ஜோடி இல்லை. சரியா? ஸோ இந்த ஆப்ஷன் எடுத்துங்களேன், ஆப்ஷன் டி 81, 99. ரெண்டுமே பொதுவாக 9ஆல் டிவைட் ஆகும். 9 9 81, 9 11 99. ரைட்டா? அப்போ இது ரெண்டுமே பொதுவாக 1ஆல் மட்டும்தான் டிவைட் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்போ இதுவும் ஆன்சர் இல்லை. அப்போது ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா 71 81, இல்லை 81 9ஆம் வாய்ப்பாடில் வரும், 3ஆம் வாய்ப்பாடில் வரும். சரியா? அதெல்லாம் சொல்லலாம். ஆனால் 71 எந்த வாய்ப்பாடுலையுமே வராது. அது ஒரு பகா எண், ப்ரைம் நம்பர். சரியா? அப்படி இருக்கும்போது இது ரெண்டுமே பொதுவாக 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் டிவைட் ஆகும். அதனால் இது சார்பகா எண் அப்படின்னு சொல்லலாம், கோப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், Saravanan's father brought 2 3/4 meter, 2 1/2 meter and 1 1/4 meter of cloth
ஃபைண்ட் த டோட்டல் லென்த் ஆஃப் த கிளாத் brought by him அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரவணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் கொடுத்துருக்காங்க. 2 3/4 மீட்டர், 2 1/2 மீட்டர் மற்றும் 1 1/4 மீட்டர்னு. அவர் வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 3/4 மொத்தம் அப்படின்னு சொன்னனால இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? மொத்தம்னா என்ன? எல்லாத்தையும் கூட்டினா தானே மொத்தம் எவ்வளோன்னு சொல்ல முடியும். கரெக்டாக? இப்போ எங்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு 2 ரூபா இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட ஒரு 1 ரூபா இருக்குதுன்னு வச்சுங்களேன். மொத்தமாக எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அந்த 3 பேர்கிட்டையும் இருக்கிற காசை ஆட் பண்ணால் தான் சொல்ல முடியும். கரெக்டாக? அதை தான் நான் இங்கேயும் பண்ணுறேன். இதில் இந்த தனித்தனியாக நம்பராக இருக்குது பாருங்கள், இதை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் தனியாக எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வரைக்கும் ஒரு சைடு ப்ளஸ் இந்த மாதிரி பின்னமாக இருக்குது பாருங்கள், அந்த பின்னத்தெல்லாம் ஒரு சைடு எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். சரியா? 3/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/4. ஸோ இது வரைக்கும் ஆட் பண்ணால் 5. கரெக்டாக? 2 2 1 இது வரைக்கும் ஆட் பண்ணால் 5 ப்ளஸ் இங்கே இதுக்கு எல்சிஎம் எடுத்தா 4 2 4, இதுக்கு எல்சிஎம் மீசியமாக எடுத்தா 4 தானேங்க. இது தெரியும்னு நினைக்கிறேன். 4 2 4 கீழே இருக்கிறதுக்கு மீசியமாக எடுக்கிறேன். சரி, அப்படி மீசியமாக எடுத்தால் 2ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறை, 2ஆம் வாய்ப்பாடில் இது 1 முறை, அகைன் 2ஆம் வாய்ப்பாடில் இது 2 முறை. அகைன் 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 1 2 2 1 2 2 அப்படின்னு வந்துடும். சரியா? இந்த 2ஐயும் பெருக்குனா 4ன்னு வரும். அதுதான் மீசிமா. இந்த 4ஆம் வாய்ப்பாடில் இந்த 4 எத்தனை முறை வரும்? 1 முறை வருமா? அந்த 1ஆல் அதுக்கு மேலே இருக்கிற 3 பெருக்குனா 1 3 3 ப்ளஸ் 2ஆம் வாய்ப்பாடில் 4 2 முறை வரும். அந்த 2ஆல் மேலே இருக்கிற 1 பெருக்குனா 2 தான் ப்ளஸ் 4ஆம் வாய்ப்பாடில் 4 1 முறை வரும். அந்த 1ஆல் மேலே இருக்கிற 1 பெருக்குனா 1 தான். சரியா? இப்போ 5 ப்ளஸ் மேலே ஆட் பண்ணிங்கன்னா 6/4. இப்போ 5 ப்ளஸ் 3/2 கரெக்டாக? 5 ப்ளஸ் 3/2 அப்படின்னு வரும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 1 2 5 10, 10 ப்ளஸ் 3 13/2ன்னு வரும். கரெக்டாக? 13/2ன்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணுறம்பா. 13 2ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 2 6 12 மீதி 1. ஸோ ஆன்சர் எழுதும்போது 6 கீழே இருக்கிற 1 மேலே எழுதணும், எதால் டிவைட் பண்ணணுமோ அது கீழே எழுதணும். ஸோ 6 1/2 மீட்டர் அப்படின்றது இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இல்லைனா இங்கேயே சிம்பிளாக முடிங்க. இது 5 ப்ளஸ் 3ல் பாதி என்னங்க? 1.5 தானே. 3ல் பாதி 1.5 தானே, 1.5. ஸோ 5யும் ஒரு 1.5 ஆட் பண்ணால் 6.5. 6 அப்படின்றத 6 1/2ன்னு சொல்லலாம்ல. கரெக்டாக? ஸோ இப்படியும் ஆன்சர் சொல்லலாம். ஸோ 6 1/2 மீட்டர் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 3 இன் 85.073 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 85.073 இதை எப்படி சார் எழுதணும்? இதில் இது 1 இது 10 அப்படின்னா படிப்போம். ஸோ அதாவது இது 5 × 1 ப்ளஸ் இது 8 × 10. அதாவது எங்கிட்ட 8 10 ரூபா நோட்டு இருக்குது, 5 1 ரூபா நோட்டு இருக்குது. இதை தான் நம்ம 85 ரூபான்னு சொல்லுவோம். கரெக்டாக? 8 × 10 ரூபா 80 ரூபா, 5 × 1 ரூபா 5 ரூபா. ஸோ இதுதான் 85 ரூபா கணக்கு. அதே போல் ப்ளஸ் இந்த 0 இருக்குல்லங்க, இந்த 0ன்றது 1/10ஆல் டிவைட் பண்ணுறது. சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்பருன்றதை 1/10, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரத 1/10ஆல் ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணோம். ரெண்டாவது நம்பரை 1/100ஆல் டிவைட் பண்ணோம். சரியா? ரெண்டாவது நம்பரை 1/100ஆல் டிவைட் பண்ணோம். அதே போல் மூணாவது நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது நம்பரை 1/1000ஆல் டிவைட் பண்ணுறோம். சரியா? அப்போது இது 1/10 ப்ளஸ் 7 × 1/100 ப்ளஸ் 3 × 1/1000. இதுதான் இதுக்கான மீனிங். சரியா? 3 × 1/1000. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இதை 10ல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த 0 இருக்கிற இடம் என்ன? 10ல் 1. அதே போல் இந்த 7 இருக்கிற இடம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2வது நம்பராக ஒரு நம்பர் இருக்குன்னா அதை 100ல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3வது நம்பராக ஒரு நம்பர் இருக்குன்னா இது 1000ல் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த நம்ம கேட்குற நம்பர் என்ன? 3க்கான மதிப்பு என்னன்னு தானே கேட்குறாங்க. 3 எங்கே இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3வது நம்பராக இருக்குது. ரைட்டா? 3வது நம்பராக இருக்குன்னா 1000ல் 1. ஸோ 1000ல் 1ன்றதை தௌசண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? இது புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது என்னன்னு சொல்லலாம், ஃபஸ்ட்டு வரதுலாம் நீங்கள் ஏற்கனவே சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. இப்போ இதே கொஷினு 85,073னா இது 1, இது 10, 100, 1000, 10,000 இப்படிதான் நம்ம படிப்போம். ஆனால் இது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை இந்த மாதிரி வருது சார் அப்படின்னா இது 10ல் 1, இது 100ல் 1, இது 1000ல் 1. சரியா? ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். அப்போ 3/1000 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0.003 அப்படின்றது தான் இந்த இடத்துக்கான மதிப்பு. சரியா? இப்போ இதே கொஷினு எனக்கு இந்த நம்பரில் கேட்குறாங்க. இந்த நம்பரில் 5க்கான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்கன்னா என்னன்னு சொல்லலாம்? இது 1, இது 10, இது 100, இது 1000. அப்போ 5ன் இட மதிப்பு 5000ன்னு சொல்லிட்டு போகலாம். இதே 8ஓட இட மதிப்பு 80,000ன்னு சொல்லிட்டு போகலாம். சரியா? 7ஓட இட மதிப்பு 70ன்னு சொல்லிட்டு போகலாம். 3ஓட இட மதிப்பு 3ன்னு சொல்லிட்டு போகலாம். கரெக்டாக? ஆனால் இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? 10, 100, 1000ஆல் வகுக்கணும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்தால். இந்த ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1000ல் 1 இந்த கொஷினுக்கான ஆன்சர். பாருங்கள், அதை தான் நான் சொல்ல வந்தேன். 3 ப்ளஸ் இந்த 3ன்றது நார்மல் நம்பர்மா. இதுக்கப்புறம் என்ன வரணும்னா எனக்கு ஏதோ ஒரு நம்பர் 1/10ல் வந்திருக்கணும். கரெக்டாக? ஆனால் அந்த இடத்துல எந்த நம்பருமே இல்லை அப்படின்றது தான் அங்கே பிரச்சனையே. 1/10ல் ஃபஸ்ட் நம்பர் வந்திருக்கணும். எதுவுமே இல்லாதனால நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். 2வது நம்பர் தான் 4 × 1/100 இந்த கான்செப்டில் இருக்குது. அதுதான் 4/100ன்னு கொடுத்துருக்காங்க. 3வது நம்பர் 9 × 1/1000 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இது 1000ல் 1, இது 100ல் 1, இது 10ல் 1. இதில் கொஷின் என்ன கேட்குறாங்க? இது எந்த மாதிரி நீங்கள் நம்பராக எழுதுவீங்க இப்படி தான் கேட்குறாங்க. இங்கே அவங்க கொடுக்கல பாருங்கள். அந்த 10ல் 1 கொடுக்கல. நம்ம அங்கே தான் கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். சரியா? எப்போவுமே இந்த மாதிரி பின்னத்தில் வருது பார்த்தீங்களா? இங்கேருந்து தான் நம்ம பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆகணும். ஸோ 3 பாயிண்ட். சரியா? எனக்கு ஃபஸ்ட் நம்பர் 0ன்றனால 0 அப்படியே வச்சுக்கிறேன். 2வது நம்பர் 4, 3வது நம்பர் 9. ஸோ கரெக்டாக வருதா பாருங்கள். 10ல் 1 எனக்கு எதுவுமே இல்லை. 100ல் 1ல் 4 இருக்குது. 1000ல் 1ல் 9 இருக்குது. சரியா? ஸோ 3.049 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி. ஓகேவா? ஸோ பையில் வர்றது பாயிண்ட்டுக்கு அப்புறம் எழுதணும். இந்த ஒரு கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 0.35 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸியான கொஷினுங்க. 0.35 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? 1, 10 2 நம்பர் இருக்கா? அப்போ 2 நம்பர் இருக்குன்றனால ஒரு 100ஆல் பெருக்கி ஒரு 100ஆல் வகுத்துக்கிறேன். ஏன் சார்? ஏன்னா 100ல் 2 0 இருக்குல்ல. 1க்கும் மதிப்பு எதுவும் இல்லை. 1ஆல் எந்த நம்பர் பெருக்கினாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்குது. சரியா? இங்கே 2 0 இருக்குது. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மேலே என்ன ஆகிடும்னா 35 நம்பராக வந்துடும். கீழே 100ன்ற நம்பர் வந்துடும். சரியா? ஸோ 35/100ன்னு சொல்லலாம். இதை நான் 5ஆம் வாய்ப்பால் அதிகிறேன்னா 7 முறை 35, 20 முறை 100. ஸோ 7/20 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் 8/12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பின் வருவனவற்றுள் எது 8/12 சமான பின்னம் இல்லை? சரி, ஓகே. இந்த 2/3 இதுக்கு மேலே இதை அதிகவே முடியாது. இதை அப்படியே வச்சுங்க. 2வது ஆப்ஷன் பாருங்கள், 16/24ன்னு இருக்குது. இதை நான் என்ன செய்கிறேன்னா 8ஆம் வாய்ப்பால் அதிகிறேன்னா 8 2 16, 8 3 24. ஸோ இதுவும் எனக்கு 2/3 தான் வருது. சி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். 32/60
இதையும் நான் 4ஆம் வாய்ப்பால் அதிகிறேன்னா 4 8 32 4 5 60. ஸோ 8/15 வருது. இதையும் நான் அப்படியே வச்சுக்கிறேன். டி ஆப்ஷன் பாருங்கள் 24/36 வருது. 12ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 2 முறை, இது 3 முறை. ஸோ எனக்கு இதுவும் 2/3, இதுவும் 2/3, இதுவும் 2/3. 3 ஆப்ஷன் 2/3 வருதுப்பா. நம்ம கொஷின் பாருங்கள் 8/12ன்னு கொடுத்துருக்காங்களா? இந்த 8/12 4ஆம் வாய்ப்பால் அடிச்சா இது 2 முறை, இது 4ஆம் வாய்ப்பால் 3 முறை. ஸோ இதுவும் 2/3. அப்போ எனக்கு கொஷினில் 2/3ன்ற ஆன்சர் வருது. அதே போல் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் டி 2/3 தான் வருது. ஆப்ஷன் சி மட்டும் 2/3 வரல. அதனால் ஆப்ஷன் சி கொஷினுக்கு ஈக்குவலண்ட் ஃப்ராக்ஷன் இல்லை, சமான பின்னம் இல்லை. சரியா? ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். புரியும் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்மெண்ட் 1, 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் 8th புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான கூற்று. ஏன்னா இதில் ஒரு கான்ட்ரவர்சி ஒரு 2-3 வருஷம் முன்னே வந்தது. சரியா? ஸோ அது என்னன்னு சொல்லிடுறேன். 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறாங்க. ரேஷனல் நம்பர் அப்படின்னும் போது மைனஸ்லேயும் நம்பர் வரும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. 0 1 2 3 4 5 6 இப்படி போகுதுன்னு வச்சிங்களேன். ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? P/Q அப்படின்ற ஃபார்மில் வரணும். அதுதான் அடுத்த பாயிண்ட்டே கொடுத்துருக்காங்க. சரியா? விகிதமுறு எண்கள் அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. P/Q, Q நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தான் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் Pன்றது ஒரு நம்பர், Qன்றது ஒரு நம்பர். இதில் கீழே இருக்கிற நம்பர் 0 வந்தால் இதுக்கான மதிப்பு இன்ஃபினிட்டி ஆகிடும். அதனால் கீழே இருக்கிற நம்பர் 0 மட்டும் வரக்கூடாது. இதுதான் கண்டிஷன். சரியா? அப்போது இது எல்லாமே நான் ஒரு விகிதமுறு எண்கள்னு சொல்கிறேன். இந்த சைடு -1, -2, -3 இந்த மாதிரி எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். இது எல்லாமே விகிதமுறு எண்கள்னு சொல்கிறேன்னு வச்சுங்க. அப்போது ஏன் சார் விகிதமுறு எண்? இதெல்லாம் நம்பர் தானே. எல்லாத்தையும் நான் 1ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இது விகிதமுறு எண்கள் தானேங்க. எல்லாத்தையும் 1ஆல் டிவைட் பண்ணுறேன். மேலே ஒரு நம்பர், கீழே ஒரு நம்பர் வந்திருக்கா? கீழே இருக்கிற நம்பர் 0 வரல. அப்படி இருந்தாலே அது விகிதமுறு எண் தானே. P/Q ஃபார்மில் வந்திருக்கு, Q 0 இல்லை, விகிதமுறு எண் வடிவம் வந்துருச்சு. சரியா? இதில் அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னா 0 இஸ் த ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இருக்குதுலேயே சின்ன விகிதமுறு எண் 0 அப்படின்னு. அது தப்பு. ஏன்னா மைனஸ்லேயும் விகிதமுறு எண் வரும். சரியா? மைனஸ்லேயும் விகிதமுறு எண்கள் வரும். ஸோ 0 வந்து ஒரு விகிதமுறு எண்ணான்னு கேட்டால் விகிதமுறு எண், அது கரெக்டான பாயிண்ட். இதுவும் புக்கில் கொடுத்துருக்காங்க. 0 என்பது ஒரு விகிதமுறு எண், ஆனால் அது சிறிய விகிதமுறு எண்ணுன்னு சொன்னது தப்பு. ஏன்னா மைனஸ்லேயும் விகிதமுறு எண்கள் வரும். சரியா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து என்னவா இருக்குது? அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. ஓகேவா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வாங்க. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் P/Q. இது ரைட்டுப்பா, இது வரைக்கும் ரைட்டு. அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை கேபிட்டல் R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா இது ரியல் நம்பர்ஸ் அப்படின்வாங்க, மெய்யெண்கள். சரியா? மெய்யெண்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் இது விகிதமுறு எண், அதாவது இந்த மெய்யெண்களுக்குள்ள விகிதமுறு எண்கள் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. கேபிட்டல் Rன்றது ரியல் நம்பர்ஸ், மெய்யெண்கள். அந்த மெய்யெண்களுக்குள்ளதான் விகிதமுறு எண்கள், ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் நான் அது இருக்குமா இல்லையான்றது பேசலை. நான் கேட்ட கொஷின் என்னன்னா இட் இஸ் டினோட்டட் பை R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது விகிதமுறு எண்களை நான் Rன்ற சிம்பிளால் குறிப்பேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது தப்பு. ஏன்னா விகிதமுறு எண்களை Qன்ற சிம்பிளால் தான் குறிப்பாங்க. ரேஷனல் நம்பர்ஸை Qன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கோஷன்ட் அப்படின்ற பேர்லேருந்து தான் அது Qன்னு எடுத்தாங்க. சரியா? கோஷன்ட்டுனா என்ன அர்த்தம்னா எல்லா நம்பருமே இந்த மாதிரி பின்னத்தில் இருக்கும்ல, டிவைட் ஆகிற நம்பராக தான் இருக்கும். சரியா? அதனால் அதை கோஷன்ட் அப்படின்ற பேர்லேருந்து தான் எடுத்தாங்க. ஓகேவா? அதனால் Qன்ற சிம்பிளால் குறிச்சிருப்பாங்க. ஆனால் நான் இந்த Rன்னு சொன்னேன் பார்த்தியா, அது தவறானது. இது வரைக்கும் ரைட்டுப்பா. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் ரேஷனல் நம்பர் இஸ் P/Q, அது ரைட்டு. ஆனால் இட் இஸ் டினோட்டட் பை Rன்னு கொடுத்தது தப்பு. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு. ஃபுல்லாக கன்சிடர் பண்ணும்போது அது தப்புன்னு நான் எடுத்துக்கிறேன். சரியா? விகிதமுறு எண்களின் பொது வடிவம் P/Q, இது R என்னும் குறியீட்டால் குறிக்கப்படும் அப்படின்னு சொன்னது தப்பு. இது Q என்னும் குறியீட்டால் குறிக்கப்படும் சொல்லியிருந்தா ரைட்டு. சரியா? ஸோ அதனால் ரெண்டுமே தவறு.
வாக்கியம் 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறானது. சரியா? ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் ராங். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன சொல்கிறாங்கன்னா, எ ஸ்டூடெண்ட் இன்ஸ்டன்ட் ஆஃப் மல்டிப்ளையிங் எ நம்பர் பை 8/9 by mistake divided it by 8/9. If the difference between the correct answer and the answer got by him is 34, then find the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு மாணவர் ஒரு எண்ணை 8/9 பெருக்குவதற்கு பதிலாக, ஸோ ஒரு நம்பர் நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேங்க, அதை எதால் பெருக்க சொல்கிறாங்க? 8/9 பெருக்க சொல்கிறாங்க. அப்படி பெருக்கினா 8x/9ன்னு வருமா? ஆனால் அவர் என்ன செஞ்சிடறாருன்னா, தவறுதலாக 8/9 வகுத்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நம்பரை 8/9 வகுக்கிறாரு. ஸோ அப்படி வகுக்கிறாருன்னா ஏற்கனவே 8 வகுத்தல் இருக்குது, இந்த 9 அதுக்கும் கீழே இருக்கா? ஸோ மேலே வரும்போது மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 9x/8ன்னு வந்துடும். இதனால் இந்த ரெண்டு நம்பருக்கான வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த வித்தியாசம் 34 அப்படின்னா அந்த எக்ஸுக்கான மதிப்பு என்ன? இதுதான் கொஷின். ஓகேவா? இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர் 9x/8 மைனஸ் 8x/9 இதுக்கான வித்தியாசம்னா கழிக்கணும். கரெக்ட் தானே? பாருங்கள், that if the difference between the correct answer and the answer got by him is 34, ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் 34ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போது அந்த எண்ணை காண்க, அந்த நம்பர் என்னன்னு தான் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான கொஷின். இது என்ன செய்யணும்னா, கீழே 8ம் 9ம் பெருக்குனா 72. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 9 81x, 8 8 64x ஈக்குவல் டு 34. 81ல் 64 போச்சுன்னா என்ன வரும்? 64 16 17. ஸோ 17x ஈக்குவல் டு 34 × 72. கரெக்டாக? இந்த 72 இந்த சைடு வந்தால் பெருக்கல் ஆகிடும். ஸோ ஓர் 17 17 2 முறை 34. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 × 72 பெருக்குனா 144 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். விச் ஆஃப் தீஸ் ரேஷனல் நம்பர்ஸ் விச் ஹாவ் அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவற்றுள் எந்த விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு தான் கேள்வி. பாருங்க, இதுக்கு 7க்கு கூட்டல் நேர்மாறுனா ஒன்றும் இல்லைங்க, அந்த நம்பரு சரியா, அந்த நம்பரோட கூட்டல்னா ப்ளஸ் பண்ணிக்கிட்டேன், நேர்மாறுனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் -7. 7க்கு கூட்டல் நேர்மாறு என்னன்னு கேட்டால் -7 -7. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 0 வரும். கரெக்டா? இது மாதிரி வந்தாலே அது கூட்டல் நேர்மாறு இருக்கிற நம்பர் தான். கரெக்டா? ஸோ அதே போல் இந்த -5/7 இது கூட்டல் நேர்மாறுன்னு நான் எப்படி எழுத முடியும்? +5/7ன்னு எழுதலாமா? கரெக்டா? இதுதான் -5/7க்கு கூட்டல் நேர்மாறு. ஸோ இதனுடைய ஆன்சரும் 0 வருது இல்லை? மூணாவது ஆப்ஷன் பிரச்சனையே இல்லை, ஆல்ரெடி 0 தான் வருது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க, கூட்டல் நேர்மாறுனா ஒன்றும் இல்லை, 7ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது கூட எந்த நம்பரை ஆட் பண்ணும்போது எனக்கு 0 வரும்? -7. கரெக்டாக? அப்போ 7ஓட கூட்டல் நேர்மாறு -7, -7ஓட கூட்டல் நேர்மாறு +7. சரியா? ஸோ அப்போது எனக்கு இந்த நம்பரும் வரும், -5/7க்கு கூட்டல் நேர்மாறு +5/7. சரியா? அப்போ இதுவும் வரும், 0 வர வைக்க முடியும். மூணாவது ஆப்ஷன் ஆல்ரெடி அவங்க 0ன்னு கொடுத்தனால அப்போ 3 ஆப்ஷனுமே வரும். கரெக்டாக? எதுக்கு இருக்குன்னு தான் கேட்டிருக்காங்க, 3 ஆப்ஷனுக்குமே இருக்குது. அதனால் ஆப்ஷன் டியில் பாருங்கள், ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோமா? ஸோ அதனால் ஆல் ஆஃப் தீஸ் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம். இந்த மாடல் ரொம்ப முக்கியம். ரேஷனல் ஃபார்ம்னு சொல்லலாம், இல்லைனா P/Q ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம். விகிதமுறு வடிவம். ஸோ ஒன்றும் இல்லைம்மா, 0.568ன்னு இருக்கா? இதில் 68க்கு மட்டும் பார் இருக்குது. கரெக்டாக? இதை எழுதும்போது எப்படி சார் எழுதணும்? இதை எழுதும்போது எப்படி எழுதணும்? ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை ஃபஸ்ட்டு மேலே எழுதுங்க. சரியா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற நம்பரை
ஃபஸ்ட்டு மேலே எழுதுங்க. இதில் மேலே கோடு இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, 5 தானே கோடு இல்லாமல் இருக்குது, அந்த நம்பரை கழிச்சிங்க. இது மேலே. சரியா? மொத்த நம்பரும் மேலே எழுதிக்கிறேன். அந்த 568 அதில் மேலே கோடு இல்லாத நம்பரை கழிச்சிக்கிறேன். சரியா? கீழே என்ன சார் செய்யணும்? கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்க்கணும். 3 நம்பர் இருக்காமா? 3 நம்பர் அப்படின்னா 1000ஆல் கழிக்கணும். ஏன்னா 1000க்கு தான் 3 0 வரும். கரெக்டாக? 1000ஆல் கழிக்கணும். இதே 2 நம்பர் இருந்தால் 100ஆல் கழிக்கணும். ஒரு நம்பர்னா 10ஆல் கழிக்கணும். எதை சார் கழிக்கணும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல் எத்தனை நம்பர் இருக்குது? ஒரே நம்பர் தான் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதானே பாயிண்ட்டுக்கு அப்புறம் மேலே கோடு இல்லாமல், சரியா, எத்தனை நம்பர் இருக்குது? ஒரு நம்பர் இருக்கா? ஒரு நம்பர் இருந்தால், அதாவது 5ன்னு ஒரு நம்பர் தானே இருக்குது, அந்த ஒரு நம்பர் இருந்தால் 10ஆல் கழிக்கணும். 2 நம்பர் இருந்தால் 100ஆல் கழிக்கணும். 3 நம்பர் இருந்தால் 1000ஆல் கழிக்கணும். சரியா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுங்க. மேலே கழிச்சிங்கன்னா 563, கீழே 990. ஸோ ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நம்பர் தரேன்னு வச்சிங்களேன். மேலே எல்லாத்துக்கும் கோடு இருக்குது. எல்லாத்துக்கும் கோடு இருக்குன்னா பிரச்சனையே இல்லைங்க. மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதுங்க. மேலே இருக்கிற நம்பரை அப்படியே எழுதுங்க. கீழே 3 நம்பர்னா 1000ஆல் கழிக்கணும். இங்கே பாருங்கள், மேலே நான் என்ன சொன்னேன்? பார் இல்லாமல் எதனா நம்பர் இருந்தால், அதாவது மேலே கோடு இல்லாமல் எதனா நம்பர் இருந்தால் அதை கழிக்க சொன்னேன். இங்கே எதுவுமே இல்லாதனால 0வை கழிச்சிக்கிறேன். இந்த சம்மில் 5ன்னு ஒரு நம்பர் இருந்தது இல்லை, அதனால் 5 கழித்தேன். இங்கே எதுவுமே இல்லாதனால 0வை கழிச்சிக்கிறேன். கீழே 3 நம்பருன்றனால 1000ஆல் கழிக்கிறேன். சரியா? பார் இல்லாமல், அதாவது மேலே கோடு இல்லாமல் எதனா நம்பர் இருக்கா? எதுவுமே இல்லைல்ல. ஒரு நம்பர் இருந்தால் தான் 10 கழிக்கணும். எதுவுமே இல்லைன்னா 1 கழிக்கணும். அப்போ 123/999. இதை நான் 3ஆல் அடிச்சேன்னா 41/333 வரும். இது 10th புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான சம். இதையும் தெரிஞ்சுங்க. சரியா? ஸோ அங்கங்கே இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் ஆக்சுவலாக இந்த சேனல் நான் ஆரம்பித்தேன். ஒரு சில விஷயம் நம்ம உரிமைக்காக பேசுவோம் அப்படின்னு. ஸோ அது பேஸ் பண்ணி இருக்கிற சம்மையும் எடுத்துன்னு போய் உங்களுக்கு சேர்த்துடணும் அப்படின்னு. இது 10th புக்கில் இருக்கிற ஒரு முக்கியமான சம். இதையும் பார்த்துங்க. இந்த கொஷனுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஸோ நெக்ஸ்ட் ஒன், 0.3 பார் ப்ளஸ் 0.34க்கு மட்டும் பார். இதுக்கு என்ன ஆன்சர்னு கேட்குறாங்க. ஸோ 0. அந்த 3 பார்னு இருக்கு, 34க்கு மேலே கோடு இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 2 நம்பருமே இப்படி ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். எத்தனை முறை ஆகுதுன்னெலாம் பேசலை, ரிப்பீட் ஆகுது. சரியா? அதே போல் 0.34க்கு மட்டும் பார். அப்போ 3 4க்கு மட்டும் பார்னா 4 மட்டும் இப்படி ரிப்பீட் ஆகிட்டே போகுதுன்னு அர்த்தம். இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? ஏன்னா நடுவில் ப்ளஸ் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை ஆட் பண்ணுவோம். 8 7 8 7 8 7 8, இங்கே 6.0. கரெக்டா? அப்போ 0.6 இது வரைக்கும் எழுதிட்டேன். இந்த 87 87 87ன்னு வருதா பாருங்கள். அப்போது 87 ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிறதுனால நான் என்ன செய்கிறேன்? 87க்கு மட்டும் மேலே கோடு போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ 0.687க்கு மட்டும் பார். அப்போ 0.687க்கு மட்டும் பார். ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அண்ட் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 2.5 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷின் ரொம்பலாம் ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. இந்த ஆப்ஷன் பாருங்களேன், ரூட் 11ன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னே 9க்கு ரூட் எடுத்தாலே 3. கரெக்டாக? 9க்கு ரூட் எடுத்தாலே 3. அப்போ 11க்கு ரூட் எடுத்தால் 3 சம்திங்கில் ஆன்சர் வரும். 3.3 3.2 அந்த சம்திங்கில். ஆனால் கேட்குறது இவங்க 2க்கும் 2.5க்கும் நடுவில் எந்த நம்பர் வரும் இங்கே இருக்குதுல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. இந்த ஆப்ஷன் பாருங்கள், 2.5ன்றாங்க. 4க்கு ரூட் எடுத்தாங்க 2. கரெக்ட் தானே? 4க்கு ரூட் எடுத்தால் தான் 2. அப்போது 3க்கு ரூட் எடுத்தால் என்ன தெரியுமா வரும்? 1.732ன்னு வரும். இங்கே 2.5க்கு ரூட் எடுத்தால் இந்த 1.7 விட கம்மியாக தான் வரும். கரெக்டாக? 1.7 விட கம்மியாக தான் வரும். ஆனால் நமக்கு இருக்கிறது 2க்கும் 2.5க்கும் நடுவில் என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 1.7 விட இங்கே கம்மியாக வருது இல்லை, அதனால் இதுவும் ஆன்சர் இல்லை. டி,
ஆப்ஷன் டி வந்து பாருங்கள் ரூட் 8ன்னு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 9க்கு பக்கத்தில் இருக்காமா? கரெக்டாக. ரூட் 9க்கான ஆன்சர் எனக்கு 3ன்னு தெரியும். இது ரூட் 8ன்றது 9க்கு பக்கத்தில் இருக்குன்றனால 2.8 சம்திங்கில் ஆன்சர் வரும். இதுவும் 2க்கும் 2.5க்கும் நடுவில் வராது. சரியா? 2க்கும் 2.5க்கும் நடுவில் வராது. ஆனால் இந்த ரூட் 5 இருக்குது பார்த்தியா, இதுக்கான டைரக்ட் ஆன்சரே சொல்கிறேன் 2.235. இது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரியா? விகிதமுறா எண். ஸோ அப்படி இருக்கும்போது 2.235 அப்படின்றது, அதாவது 2.235ன்றது 2க்கும் 2.5க்கும் நடுவில் வரும். அதனால் ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். பாருங்கள், அவங்க கேட்குறதும் அதுதான். அண்ட் இர்ரேஷனல் நம்பர் பிட்வீன் 2 and 2.5 அப்படின்னு கேட்குறாங்க. 2க்கும் 2.5க்கும் நடுவில் இங்கே இருக்கிற எந்த விகிதமுறா எண் வரும்னு கேட்குறாங்க. ரூட் 5 அப்படின்ற நம்பர் வரும். சரியா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆஸ் எ டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ அப்படின்னா ஒன்றும் இல்லைம்மா, இந்த 5 64ஆல் டிவைட் பண்ணோம். இதுதான் சொல்கிறாங்க, 5 64ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாயிண்ட் வச்சு 0 சேர்க்குறேன். சரியா? 0 சேர்த்தாலும் 64 வாய்ப்பால் 50 வராது. கரெக்டாக? ஓர் 64 64, அதுவே இங்கே இல்லை. அதனால் இன்னொரு 0 சேர்த்துக்கிறேன். இங்கே ஒரு 0 சேர்க்குறேன்னா இங்கே ஒரு 0 சேர்ப்பேன். கரெக்டாக? இப்போ 64 நான் ஒரு 6 முறை பெருக்கிறேன்னு வச்சிங்களேன். 6 முறை 24, 6 6 36 2 38, 384ன்னு வருது. அப்போ ஒரு 7 முறை பெருக்குனா 7 4 28, 7 6 42 2 44. ஸோ 4 முறை 7 முறை 448ன்னு வருதா? மீதி 52. கரெக்டாக? மீதி வந்து 52. ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணிகிட்டே போனோங்க. இது டிவைட் பண்ணிகிட்டே போனால் என்ன இருக்குது கொஷினில்? முடிவுறு தசம விரிவு இல்லைனா முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அதுக்கு என்ன சார் மீனிங்கு? அதுக்கு என்ன மீனிங்? ஒரு நம்பரை நான் இந்த மாதிரி டிவைட் பண்ணிகிட்டே போகிறேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல 0 வருது சார். அப்படி 0 வருதுன்னா இதை தான் முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன். சரியா? ஆனால் இந்த நம்பர் வருமானு கேட்டால் வரும். இது எப்போ தெரியுமா வரும்? 78 125. கரெக்டாக இது வரைக்கும் நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா ஒரு இடத்துல 0 வந்துடும், இது வரைக்கும் டிவைட் பண்ணால். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஏன் சார் இவ்வளோ கஷ்டமாக வருமா? கஷ்டமாக வரும், ஈஸியாக வரும்ன்றது மேட்ரு இல்லைங்க. இது நார்மல் டிவிஷன், வகுத்தல் மட்டும்தான். உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்ன? முடிவுறு தசம தீர்வு, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன்னா என்னன்னு தெரியணும். சரியா? அதுக்காக இந்த கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது ஜஸ்ட்டு 8th 9th புக்கில் இருக்கிற ஒரு கொஷின். ஓகேவா? அப்போ இதெல்லாம் வராதா சார்? கண்டிப்பாக வராது. 8 9ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னு வச்சிங்களேன். 8 9ஆல் டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன தெரியுமா வரும்? 0.8888ன்னு போயிட்டே இருக்கும். அதாவது 0.8 பார்ன்னு சொல்லலாம். சரியா? அதே போல் 14 15ஆல் டிவைட் பண்ணுறேன். 14 15ஆல் டிவைட் பண்ணுறேன்னா 0.933333ன்னு இப்படி போகும். சரியா? ஸோ 0.93க்கு மட்டும் பாரு. அதே போல் 1 12ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 1 12ஆல் டிவைட் பண்ணுறேன்னா இதுக்கும் எனக்கு என்ன டைம் ஆகும்? 0.083333ன்னு போகும். இதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 0.83க்கு மட்டும் பாருன்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பாருங்கள் நிற்காமல் இதில் எக்ஸட்ராவாக போயிட்டே இருக்குது. சரியா? ஆனால் இங்கே ஒரு கட்டத்தில் 0 வருது பார்த்தீங்களா? அதனால் இதை முடிவுறு தசம தீர்வு அப்படின்னு சொல்கிறாங்க, டெர்மினேட்டிங் டெசிமல் எக்ஸ்பென்ஷன் அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதெல்லாம் புக்கில் இருக்கிற சம்தாங்க, நான் புதுசாக ஒரு கொஷினை இறக்கலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த ஆட் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறுபட்ட ஒன்றை கண்டறி. ஒன்றும் இல்லைங்க, 10 crore இது வந்து 10 மில்லியனுக்கு ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் அதுதான் தப்பு. ஆக்சுவலாக இதுதான் ரைட்டு.
என்னன்னு ஆன்சர் எதுன்னு தானே கேட்குறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள், 10 lakhs-ஐ 1 மில்லியன் சொல்லலாம். கரெக்ட் தானே? 10 லட்சம்ன்றது 1 மில்லியன். ஸோ அதனால் இது ரைட்டு. அதே போல் 100 crore அப்படின்றது 1 பில்லியன். சரியா? இதுவும் ரைட்டு. 100 கோடின்றத 1 பில்லியன் சொல்லுவாங்க. 1000 crore அப்படின்றது 10 பில்லியன் சொல்லுவாங்க. இதுவும் ரைட்டு. அப்போது இந்த 10 crore-ன்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 10 crore வந்து 10 மில்லியனா அப்படின்னு கேட்டால் இதுதான் தவறானது. ஏன் சார் தவறு? 1 மில்லியன், 1 மில்லியன் அப்படின்னா என்ன? 10 லட்சமா? கரெக்டா? 1 மில்லியன் அப்படின்றது 10 லட்சம். அப்போது 10 மில்லியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, 10 மில்லியன் அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க, 100 லட்சம். சரியா? 100 லட்சம். அப்படி அந்த 100 லட்சன்றது என்ன? 1 கோடி தான். சரியா? ஆனால் இங்கே 10 கோடின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் வேறுபட்ட ஒன்று. கரெக்டா? தவறான ஒன்று. நமக்கு கேட்குறது அதுதான். இதில் எது வேறுபட்ட ஒன்று, தவறான ஒன்று எது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இஃப் n இஸ் எ நேச்சுரல் நம்பர் தென் ரூட் n இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷினும் ஒரு புக்கில் இருக்கிற கொஷின் தான். நான் புதுசாலாம் எதுவும் தரல. n என்பது ஒரு இயல் எண் எனில் ரூட் எண்ணுக்கான மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அந்த ரூட் எண் இப்போ ஒன்றும் இல்லை, n வந்து நான் 4ன்னு எடுத்துக்கிறேன்னா, சரியா, இந்த ரூட் இது 4ன்னு சொல்லலாமா? ரூட் என்ன? இப்போ இதுக்கான மதிப்பு 2. கரெக்டா? இந்த 4ன்றது ஒரு விகிதமுறு எண், ரேஷனல் நம்பர். சரியா? இது ஒரு விகிதமுறு எண். அதாவது இதை 4/1ன்னு சொல்லலாம்ல, p/q ஃபார்மில் இருக்குல்ல. இது ஒரு விகிதமுறு எண்ணுனா இந்த 2ம் ஒரு விகிதமுறு எண். ஸோ அப்போது என்ன சொல்லலாம் சார்? 4 வந்து ஒரு இயல் எண் அப்படின்னா இது என்ன? இதுவும் ஒரு இயல் எண், ஒரு நேச்சுரல் நம்பர்னு சொல்லலாமா? அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் ரைட்டாக இருக்கும். சரியா? ஆல்வேஸ் அண்ட் இர்ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இது இருக்க வாய்ப்பே இல்லைங்க. எப்போதும் ஒரு விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே, நான் 4ன்னு எடுக்கும்போதே எனக்கு 2ன்ற ஆன்சர் வருது. இந்த 2ன்றதே ஒரு விகிதமுறு எண். எப்போதும் விகிதமுறு எண் வரவே வராது, விகிதமுறா எண்ணாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் பி ஆன்சர் இல்லை. சரியா? ஆல்வேஸ் ஏ ரேஷனல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஆன்சர் இல்லை. சரியா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்கிறேன்னா, √1 என்னோட வேல்யூ 9ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்களேன். என்னை வந்து 9ன்னு எடுத்துக்கிறேன்னா √9க்கான மதிப்பு 3 தானே? √9க்கான மதிப்பு 3. சரியா? இதுவும் வந்து ஒரு என்ன நம்பர்னு சொல்லலாம்? ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சரியா? விகிதமுறு எண் அப்படின்னு. ஆனால் எல்லா நேரமும் விகிதமுறா எண் தான் வரும், இல்லை விகிதமுறு எண் தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ரெண்டுமே மாறி மாறி வரும். சரியா? ஞாபகம் வச்சுங்க. மேபி அது ரேஷனல் நம்பராக இருக்கலாம், இல்லை இர்ரேஷனல் நம்பராக இருக்கலாம். இது புக்கில் இருக்கிற ஒரு வேர்டு உள்ள கண்டென்ட்டாக கொடுத்துருப்பாங்க, தியரி மாதிரி. சரியா? ஸோ இதெல்லாம் புக் பேக் கொஷின் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கணும் அப்படின்றதுனால கொடுத்தது. கொள்குறி வினாக்களில் இருக்குது. சரியா? 9th புக்கில். ஸோ பார்த்துங்க, மேபி ஆர் ரேஷனல் நம்பர், அது ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம், இர்ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரல் நம்பராக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சரியா? அது வந்து மைனஸ்லேயும் வரலாம். ஏன்னா நேச்சுரல் நம்பர் ப்ளஸில் தான் இருக்கும், மைனஸ்லேயும் வரலாம். ஓகேவா? ஸோ அதே போல் விகிதமுறா எண்ணாகவும் இருக்கலாம். மைனஸில் வராது, ஆனால் விகிதமுறா எண்ணா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சரியா? அதனால் இது ஆன்சர், ஒரு விகிதமுறு அல்லது விகிதமுறா எண். இன்றைக்கி இது தெரியலனாலும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாங்கன்னா அங்கேயாவது ஞாபகம் வச்சுப்பீங்கள்ல, அந்த நாள் தான் இந்த சம்லாம் கொடுக்குறது. ஸோ நம்ம மேக்ஸ் புக்கில் பார்க்காது இன்னும் நிறைய இருக்குதுன்னு நமக்கு தெரியணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த பிளேஸ் வேல்யூ அண்டு ஃபேஸ் வேல்யூ ஆஃப் 6 இந்த நியூமரிக்கல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 8, 5, 6, 9, 7, 3 இதில் 6ஓட இடமதிப்புக்கும் முகமதிப்புக்கும் இடையேயான வித்தியாசம் காண்க. எப்பவுமே முகமதிப்புன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, இந்த ஃபேஸ் வேல்யூன்னு. இது பிரச்சனையே இல்லை. அங்கே எந்த நம்பரை பார்க்க சொல்கிறாங்களோ அந்த நம்பர் தான் அதுக்கான முகமதிப்பு. சரியா? இப்போ முகமதிப்புன்றது எந்த நம்பர் சொல்கிறாங்களோ, ஃபேஸ் வேல்யூன்றது எந்த நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பரே தான் ஆன்சரு. ஆனால் பிளேஸ் வேல்யூ இடமதிப்புன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடமதிப்புன்னும் போது தான் நீங்கள் அந்த 1, 10, 100, 1000ன்னு ஒரு காலத்தில் படிச்சிருப்பீங்கள்ல, அதை ஞாபகப்படுத்தணும். ஸோ இது 1, 10, 100, இது 1000.
ஸோ 1000க்கான இடமதிப்பில் 6 இருக்குது. சரியா? அப்போ 1000ன்னு என்னமா சார்? அதுதான் இல்லை. இந்த 6ஓட 1000 பெருக்குனா 6000 தானே? அதுதான் இதுக்கான இடமதிப்பு. சரியா? அப்போ 6000லேருந்து 6 கழிச்சிங்கன்னா என்ன வரும் தான் கேட்குறாங்க. ஏன்னா வித்தியாசம் தானே கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ கழிச்சிங்கன்னா 5994 5994 அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? யூனிட் டிஜிட் இன் த ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனிட் டிஜிட் அப்படின்னா ஒன்றுமே இல்லைம்மா. இது என்ன செய்யணும்னா பாருங்க, 618 917 463. ஸோ எல்லாத்துலேயும் இந்த லாஸ்ட் நம்பர் இருக்குது பாருங்கள், அது மட்டும் எடுத்துங்க. 4 8 7 3. இப்போ இதை பெருக்குங்க. 4 8 32. 1ஆம் இலக்கம்னு கேட்குறாங்கல்லப்பா. 1ஆம் இலக்கம்னா என்னன்னா, இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால், இந்த பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் வரும்ல. அந்த ஆன்சரில் லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும், அதுதான் கேள்வி. சரியா? லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்னு இப்போ நான் என்ன செய்கிறேன், இல்லை லாஸ்ட் நம்பர் மட்டும் 8 பெருக்கிறேன். சரியா? 4 8 32. இந்த 32ல் லாஸ்ட் நம்பர் 2ஆ, அதால் இந்த 7 பெருக்கிறேன். 2 என்ன 14. 14ல் லாஸ்ட் நம்பர் என்ன 4. 4 3 பெருக்குனா 12ஆ. 12ல் லாஸ்ட் நம்பர் என்ன 2. ஸோ 2 தான் இந்த கொஷினுக்கான ஆன்சர், ஆப்ஷன் ஏ. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், if p is the prime number such that p plus 2 is a prime number, then p into p plus 2 plus 1 is அப்படின்னு கொடுத்துருக்காங்க. p என்றதை நான் ஒரு பகா எண்ணு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு பகா எண் 2ஆமா. நான் இப்போ p 2ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சிங்களேன். அப்போ p plus 2 வந்து என்பதும் ஒரு பகா எண் எனில், இல்லை p என்பது ஒரு பகா எண், அதே போல் p plus 2 என்பதும் ஒரு பகா எண் எனில், p plus 2வும் பகா எண்ணாக இருக்கணும். அப்போ நம்ம 3ன்னு எடுத்துக்கலாம். p வந்து நான் 3ன்னு எடுத்துக்கிறேன்னா p plus 2 என்னவா இருக்கும், 3 + 2 5. கரெக்டா? அப்போ pயும் ஒரு பகா எண், p plus 2வும் ஒரு பகா எண். அதுதான் கொடுத்துருக்காங்க. p என்பதும் ஒரு பகா எண், அதே போல் p plus 2 என்பதும் ஒரு பகா எண். இந்த மாதிரி நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னா என்ன கேட்குறாங்க, p into p plus 2 plus 1 இதுக்கான மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், pக்கு பதிலாக 3, இது 3 + 2 அப்படின்னும் போது 3 + 2 என்ன +1. அப்போ 3 × 3 + 2 5 + 1. ஸோ 3 5 5 5 + 1 16. இந்த 16ன்ற நம்பர் ஒரு வர்க்க எண், ஒரு ஸ்கொயர் நம்பர். கரெக்டாக? ஒரு ஸ்கொயர் நம்பர், 4 ஸ்கொயருக்கான ஆன்சர். அப்போது எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும், இருமடி எண்ணாக இருக்கும் அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். இப்போ வேறு என்ன நம்பர் எடுத்துக்கலாமா? pன்றது நான் 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ p + 2 என்னவா இருக்கும், 5 + 2ன்னு இருக்கும் 7. ஸோ ரெண்டுமே பகா எண்ணா இருக்கா? இப்போ அதே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். 5 5 + 2 + 1. அப்போ 5 5 2 கூட்டினா 7 7 + 1. அப்போ 35 + 1 36. 36ன்றது 6 ஸ்கொயர் தானே. இது 4 ஸ்கொயரு, இது 6 ஸ்கொயர். அப்போது இதுவும் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா, இருமடி எண்ணா இருக்குது. கரெக்டா? ஸோ ஆப்ஷன் பி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த யூனிட் டிஜிட் இன் 7^105 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின் தராங்கன்னா மேலே பவர் இருக்குது பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். யூனிட் டிஜிட் இங்கேயும் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2^4 எப்படி எழுதுவீங்க, 2 × 2 × 2 × 2ன்னு எதுவுமா? இதை மல்டிப்ளை பண்ணால் 16 தானேம்மா. இதில் 1ஆம் இலக்கம் என்ன 6. கரெக்டா? அப்போ 2^4 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்டால் 6. அதே போல் 7 105 முறை பெருக்கி அதில் 1ஆம் இலக்கம் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? அவ்வளோ தூரம் நம்ம மல்டிப்ளை பண்ண முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். மேலே பவர் கொடுக்குறாங்கல்ல, அந்த பவரை எப்போவுமே 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். சரியா? அப்போ 4ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும், 4 2 8. இது ஷார்ட்கட்டுங்க, ஏன் 4ஆல் டிவைட் பண்ணணும்னு கேட்கக்கூடாது, ஷார்ட்கட். சரியா? ஸோ 10 8 கழிச்சா 2 25ன்னு வரும். 6 முறை 24, மீதி 1.
ஸோ எனக்கு இந்த மீதி தான் பார்க்கணும். இந்த மேலே இருக்கிற ஈவெல்லாம் பிரச்சனையே இல்லை, கீழே இருக்கிற அந்த ரிமைண்டர் எடுத்துக்கிறேன். சரியா? ரெண்டாவது ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குப்பா. இந்த பாக்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பாக்ஸ் எதுக்கானது பாருங்க. ஒன்று பவரு, இன்னொன்று ரிமைண்டர். சரியா? இப்படி எழுதிங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ரிமைண்டரு, இது பவரு, அதாவது இது மீதி, இது அடுக்கு. ஸோ எனக்கு மீதி வந்து 0 வருது சார். மீதி வந்து 0 வருதுன்னா பவர் 4, மீதி 1 வருதுன்னா பவர் 1, மீதி 2னா பவர் 2, மீதி 3னா பவர் 3. ஸோ இதை ஞாபகம் வச்சுங்க. மீதி 0 வந்தால் மட்டும் பவர் 4. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடம் எனக்கு 0 வந்துருந்தா பவர் நம்ம என்னன்னு எடுத்துக்கணும், 4ன்னு எடுத்துக்கணும். ஆனால் எனக்கு இங்கே மீதி என்ன வந்திருக்கு, 1ன்னு வந்திருக்கா. மீதி 1 வந்தால் நான் பவர் என்னன்னு சொல்லியிருக்கேன், மீதி 1 வந்தால் பவரும் 1 தான். கரெக்டாக? ஸோ அப்போது நம்ம என்ன செய்யணும், 3வது ஸ்டெப்மா. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப், வகுத்தல், 4ஆல் டிவைட் பண்ணோம் பவரை. 2வது ஸ்டெப்பு இந்த பாக்ஸு. 3வது ஸ்டெப்பில் சம் முடிஞ்சுது. கீழே இந்த நம்பர் கொடுத்துருக்காங்களா 7ன்னு, அந்த நம்பருக்கு பவரில் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மீதி 1னா பவர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, அதுவும் 1னா அந்த 1 இங்கே எடுத்துங்க. 7 பவர் 1 என்ன, 7 தானே. அப்போ இதில் யூனிட் டிஜிட் 7 அப்படின்றது ஆன்சர். சரியா? ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சப்போஸ் உங்கள் அதிர்ஷ்டம் இங்கே 2 நம்பர் தராங்கன்னு வச்சுங்களேன், 87 பவர் 105ன்னு தராங்கன்னா இப்போ என்ன சார் செய்யணும், இப்போயும் இதில் லாஸ்ட் நம்பர் தான் எடுத்துக்கணும். சரியா? லாஸ்ட் நம்பர் தான் எடுத்து அதுக்கு தான் பவர் போடணும். இங்கே எந்த நம்பர் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, நமக்கு லாஸ்ட் நம்பர் தான் எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது பேரே 1ஆம் இலக்கம் தான், யூனிட் டிஜிட் தான். லாஸ்ட் நம்பர் தானே 1ஆம் இலக்கம். 1s 10s 100 தானே படிப்போம். கரெக்டாக? ஸோ அதுதான் நம்ம பார்க்கணும். இன்னொரு டவுட்டும் வரும், என்ன தெரியுமா, சரிங்க சார் இப்போ 7 பவர் 1ன்னு சொன்னனால 7ன்னு சொல்லிட்டீங்க. சப்போஸ் 7 ஸ்கொயர் வருது சார், இப்போ என்ன சார் ஆன்சரு? 7 ஸ்கொயர் வருதுன்னா 7 ஸ்கொயருக்கான ஆன்சர் 49. இந்த 49ல் 1ஆம் இலக்கம் எது, 9 தானே. அந்த 9 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். புரியுதா? நான் சொல்கிறது என்னன்னு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெப்பு என்ன செய்யணும், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த மேலே இருக்கிற பவரை 4ஆல் டிவைட் பண்ணணும். மீதி 1 வந்திருக்கு, மீதி 1 வந்தால் பவர் 1. அதை எங்கே பார்க்கணும், இங்கே கீழே இருக்கிற நம்பரில் 1ஆம் இலக்கம் இங்கே ஒரே நம்பர் இருக்குன்றனால பிரச்சனை இல்லை. 1ஆம் இலக்கம் நம்பர் எடுத்து அதுக்கு பவரில் இந்த 1ன்னு எழுதிக்கிறேன். 7 பவர் 1க்கான ஆன்சர் 7 தான். ஸோ அதனால் ஆன்சரும் 7. சரியா? ஆப்ஷன் சி இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2 டிஜிட் நம்பர் இஸ் 12. 2 நம்பரை ஆட் பண்ணால் 12. பழைய எண்ணை காண்கன்னு தானே கேட்குறாங்க. ஸோ பிரச்சனை இல்லைம்மா, 2 நம்பரை ஆட் பண்ணால் 12. இங்கே எந்தெந்த ஆப்ஷனை ஆட் பண்ணால் 12 வருதுன்னு பாருங்கள். 9 5 ஆட் பண்ணால் 14, அப்போ இது இல்லை. 2 நம்பரை ஆட் பண்ணால் 9 தான் வருது, அப்போ இதுவும் இல்லை. இங்கே இருக்கிற 2 நம்பர் ஆட் பண்ணால் 10 தான் வருது, அப்போ இதுவும் இல்லை. 8 4 ஆட் பண்ணால் 12, அப்போ இதுதான் ஆன்சரு. இந்த மாதிரி கொஷின் ஆப்ஷனை வச்சு அடிச்சுட்டு போங்க. இஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் இன்டர்சேஞ்சு, என்ன சொல்கிறாங்க, இன்டர்சேஞ்ச் ஆகுது. என்னன்னு 84 48 மாறுதுன்னு வச்சிங்களேன். இலக்கங்களின் கூடுதல் 12, அந்த எண்களின் இலக்கங்களை இடமாற்றும் போது புதிய எண் பழைய எண்ணை விட 36 குறைவு. இப்போ இதை கழிச்சு பாருங்க. கரெக்டாக 14ல் 8 போனால் 6 3, கரெக்ட் தானே. புதிய எண் பழைய எண்ணை விட 36 குறைவு, கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க. அப்போ பழைய எண் என்னவா இருக்கும், 84 இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், the 10th digit of a 2-digit number is 3 times the unit digit. The sum of the number and the unit digit is 32. Then find the number. ஓர் ஈரிலக்க எண்ணின் 10ஆம் இலக்க எண்ணானது 1ஆம் இலக்க எண்ணை போல் 3 மடங்கு. ஸோ 21ன்னு ஒரு நம்பர் இருக்குன்னா இது 10ஆம் இலக்க எண், இது 1ஆம் இலக்க எண். சரியா? என்ன சொல்கிறாங்க, 1ஆம் இலக்க எண்ணை போல 3 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2 மடங்கு தானேங்க. 1ஆம் இலக்க எண் 1னா அதனுடைய 2 மடங்கு தான் 10ஆம் இலக்க எண். ஆனால் எனக்கு 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பியும் வராது, ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஆப்ஷன் சியும் வராது. இது வருமா பாருங்க, 1ஆம் இலக்க எண் 1,
அதனுடைய 3 மடங்கு தான் 10ஆம் இலக்க எண். கரெக்டா? ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, அந்த எண் மற்றும் அந்த எண்ணின் 1ஆம் இலக்கம் ஆகியவற்றின் கூடுதல். அந்த எண் 31, அதனுடைய 1ஆம் இலக்கம் 1, அதை கூட்டினா எனக்கு 32 வருது. அதானே சொல்கிறாங்க. கரெக்டு. எனில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். அவ்வளோதான்ப்பா. ஆட் மேன் அவுட். இது டக்குன்னு முடிச்சிடலாம் பாருங்கள். ஸோ தெளிவாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் பொறுமையாக நிறுத்துறது. பாருங்கள், இதில் என்ன சொல்கிறாங்க? தவறாக பொருந்தி உள்ளதை தேர்வு செய்க அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லாமாபாத்து, காபூல், கேன்பரா, தன்சானியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இஸ்லாமாபாத் அப்படின்றது யார்? இஸ்லாமாபாத் அப்படின்றது பாகிஸ்தானோட தலைநகரம், கேபிட்டல். சரியா? ஆக்ஷன் அப்படின்ற மூவியில் விஷால் சார் அழகாக காமிச்சிருப்பார் அந்த இஸ்லாமாபாத்தை. அந்த கடைசியாக வர்றது இஸ்லாமாபாத் ஏர்போர்ட் தான். ஓகேவா? காபூல் அப்படின்றது யாருன்னா ஆப்கானிஸ்தானோட தலைநகரம். சரியா? ஆப்கானோட தலைநகரம் தான் காபூல். கேன்பரா அப்படின்றது ஆஸ்திரேலியாவோட ஒரு தலைநகரம். சரியா? ஆனால் தன்சானியா அப்படின்றது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. சரியா? ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு நாடு. சரியா? ஸோ அதனால் ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். 1:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2:7, 3:28, 4:65. ஸோ இதை என்ன செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 1:2வை 1³ + 1ன்னு எழுதி தான் இந்த 2ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அதே போல் இங்கே 3:28ல் 3³ + 1 தான் இந்த 28. 3³ வந்து 27, 27 + 1 28. அதே போல் 4:65ல் இந்த 64 எப்படி சொல்லலாம்? 4³ + 1ன்னு சொல்லலாமா? 4³ 64, 64 + 1 65. அதாவது 4 நாள் 16, 16 × 4 64, 64 + 1 தான் 65. ரைட்டா? ஆனால் இந்த 2:7ல் எனக்கு என்ன வரணும்? இந்த 7 2³ + 1 இருக்கணும். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே அப்படி தான் எழுதியிருக்காங்க. அப்போ இதையும் எழுதணும்னா எப்படி எழுதணும்? 2³ + 1, அதாவது 8 + 1 இங்கே 9ன்னு வரணும். ஆனால் இவங்க என்ன எழுதியிருக்காங்க? 2³ - 1ன்னு எழுதியிருக்காங்க. 8 - 1 தான் 7. சரியா? அதனால் ஆப்ஷன் பி தான் வேறுபட்ட ஒன்று. மீதி எல்லாமே பாருங்கள் +1 தான் வருது. சரியா? இது மட்டும் -1ன்னு வருது. அதனால் ஆப்ஷன் பி ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு சின்னதாக ஏதோ ட்விஸ்ட் வைக்கிறாங்கன்னு அர்த்தம். நம்ம இந்த அயன் படத்தில் வில்லன் ஒரு டைலாக் சொல்லுவார், பார்த்துருப்பீங்க. என்னது? நெட்டில் வைப்பேன் பாத்தியா தாசு, லட்டில் வைப்பந்தா அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். எனக்கு டைலாக் சரியாக தெரில, ஆனால் இந்த சம் தெளிவாக தெரியும். பாருங்கள், என்னென்னா இந்த நம்பர் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ணினா 17, 20ன்னு வருமா? அதே போல் 1, 8, 6, 8 இது ஆட் பண்ணிங்கன்னா 9, 9, 6 ஆட் பண்ணால் 15, 15ஓட 8 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் 23. இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 11, 14, 20ன்னு வருது. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 11, 20, 26ன்னு வருது. சரியா? ஸோ இது எல்லாமே பாருங்கள் ஒரு ஈவன் நம்பர். இது மட்டும் ஆட் நம்பர். கரெக்டாக? ஒற்றைப்படை எண். அதனால் ஆப்ஷன் பி வேறுபட்ட ஒன்று. 73, 107, 47, 231ன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் எது வேறுபட்ட ஒன்றுன்னு கேட்குறாங்க. இந்த 3மே வந்து பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா, ப்ரைம் நம்பர்ஸ். வேறு எந்த டேபிள்லேயும் வராது. ஆனால் இந்த 231ன்னு இருக்குது பாருங்கள், இது 7ஆல் டிவைட் ஆகுங்க. ஓரே 7. சரியா? 3 முறை 21, அகைன் 21ன்னு போட்டிங்கன்னா 3 முறை 21. ரைட்டா? ஸோ இது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் நம்பர். மீதி எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ், பகா எண். அதனால் ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஸோ 13, 29, 38, 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை என்ன செய்யலாம்? 13 நான் என்ன செய்கிறேன்னா 3² + 4ன்னு எழுதலாமா? 3² 9, 9 + 4. இதையும் 5² + 4ன்னு எழுதலாமா? 5² 25, 25 + 4. ஓகேவா? இதையும் 2² + 4ன்னு எழுதலாமா? 2² 4, 4 + 4 8. ஆனால் இங்கே பாருங்கள்,
இது 6 ஸ்கொயர் ப்ளஸ் 4ன்னு எதுனா 30ன்னு ஆயிடும். 6 ஸ்கொயர் ப்ளஸ் இது 2, அதனால் இதுதான் வேறுபட்ட ஒன்று. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். 46, 74, 65, 83. ஸோ இதுவும் ஈஸியான சம்மா. இதை ஆட் பண்ணால் 10, 4 6 ஆட் பண்ணால் 10 தானே. 7 4 ஆட் பண்ணால் 11, 6 5 ஆட் பண்ணால் 11, 8 3 ஆட் பண்ணால் 11. ஸோ இந்த 3 ஆப்ஷனுக்கு 11 வருது. ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் 10 வருது கூட்டினா. அதனால் ஆப்ஷன் ஏ ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்த சம்மும் பாருங்கள், ஒரு நம்பர் விட்டு ஒரு நம்பர் ஆட் பண்ணுறேன். ஸோ 7ஓட 8 ஆட் பண்ணாலும் 15, 6 9 ஆட் பண்ணாலும் 15. அதே போல் 3 4 ஆட் பண்ணால் 7, 2 5 ஆட் பண்ணாலும் 7. சரியா? இங்கேயும் 4 6 ஆட் பண்ணால் 10, 3ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 10. ஸோ இங்கே 6 7 ஆட் பண்ணால் 13, ரைட்டா? 3 8 ஆட் பண்ணால் 11. ஸோ இங்கே மட்டும்தான் வேறுபட்டு வருது. அதனால் ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ இதுவும் பாருங்கள், 4 2 8ஆங்க, 3 9. ஃபஸ்ட்டு 2 நம்பரை பெருக்குனா 3வது நம்பர், 3 2 6. ஆனால் இங்கே மட்டும் 3 × 3 9ன்னு வரணும். அதாவது இந்த நம்பர் 339ன்னு வந்திருக்கணும், 338ன்னு வருது. அதனால் ஆப்ஷன் டி ஆன்சர். சரியா? இது எல்லாமே ஒரு டைப்புங்க ஆக்சுவலாக. ஸோ அதை எல்லாமே நான் அப்படியே சொல்லிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இதுக்கான வித்தியாசம் 42க்கும் 24க்குமான வித்தியாசம் என்ன? 18. கரெக்டாக? 51க்கும் 35க்குமான வித்தியாசம் 16. 63க்கும் 36க்குமான வித்தியாசம் 7 27. 74க்கும் 47க்குமான வித்தியாசமும் 27. ஸோ இதில் இந்த 18 27 27 இந்த 3 நம்பருமே 9ஆல் டிவைட் ஆகும். கரெக்டாக? 9ஆல் டிவைட் ஆகும். ஆனால் 16 மட்டும் 9ஆல் டிவைட் ஆகாது. அதனால் வேறுபட்ட ஒன்று ஆப்ஷன் பி 35 51 தான். சரியா? இது எல்லாமே ஆர்எஸ் அகர்வால், கிரண் இதெல்லாம் பேஸ் பண்ணி எடுத்த சம் தான். ஓகேவா? நம்பர் வேணால் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேனே தவிர மற்றபடி அங்கே இருக்கிற மாடல் தான் ஒன்றுலேயும் ஒரு சம் சொல்லியிருக்கேன். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படிலாம் வருமானு நீங்கள் யோசிச்சிட்டிங்கனாலே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இதுமா. இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, இது 26 × 26 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 676. இங்கே இருக்குது பாருங்கள், 31ஐயும் 31ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 961. இது 31 ஸ்கொயர். 32ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 1024. சரியா? இது 32 ஸ்கொயர். ஆனால் 29ஐயும் 29ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன தெரியுமா வரும்? 841ன்னு வரும். சரியா? 29ஓட ஸ்கொயர் என்ன? 841. ஆனால் நமக்கு பிரச்சனை என்ன கொடுத்துருக்காங்க? 840 தான் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். அதுதான் தவறான ஒன்று. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் 11 13ஆல் பெருக்குனா 143. ஸோ 13ஆல் பெருக்கியிருக்கேன், ஞாபகம் வச்சுங்க. 14 13ஆல் பெருக்குனா 182. இங்கேயும் 13ஆல் பெருக்கியிருக்கேன். 16 13ஆல் பெருக்குனா 208. இங்கேயும் 13ஆல் பெருக்கியிருக்கேன். ஆனால் 19 13ஆல் பெருக்கி பாருங்க, 117. 11 13 247ன்னு வரும். ஆனால் எனக்கு கொடுத்தது 249ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? எல்லாத்தையும் 13ஆல் பெருக்கணும். 19 13ஆல் பெருக்குனா 247 தான். ஆனால் 249ன்னு கொடுத்தனால அதுதான் தவறான ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஒன் 1,0 2,3 3,8. சூப்பர், கொஷின் நல்லா புரிஞ்சுது. பாருங்கள், 1 ஸ்கொயர் மைனஸ் 1 0வாமா. இங்கே இருக்கிற 1 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சிருக்கேன். அதே போல் இங்கே 2 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சா எனக்கு 3 வருதா? அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே 3 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சா 8 தானேப்பா. 3 ஸ்கொயர் 9, 9 மைனஸ் 1 8. அதே போல் இங்கே 4 இருக்குது, 4 ஸ்கொயர் பண்ணி 1 கழிச்சா 4 ஸ்கொயர் 16, 16ல் 1 கழிச்சா 15. ஆனால் இங்கே 14ன்னு கொடுத்தனால ஆப்ஷன் டி தான் தவறான ஒன்று.
சரியா, ஜேஎம்பிஎக்ஸ். ஓகேம்மா. ஏபிசிடியில் ஜே வந்து 10வது லெட்ரு, எம் 13வது லெட்ரு, பி 16வது லெட்ரு, எக்ஸு 24வது லெட்ரு. இதில் 10, 16, 24 இதெல்லாம் வந்து ஈவன் நம்பர்ஸ், இரட்டை படையெண். 13 மட்டும் ஆட் நம்பர், அதனால் அதுதான் வேறுபட்ட ஒன்று. சரியா, IEQBSன்னு கொடுத்துருக்காங்களா? இதில் எஸ் 19வது லெட்ரு, பி 2வது லெட்ரு, Q 17வது லெட்ரு, ஐன்றது 9வது லெட்ரு. ரைட்டா? இப்போ இதில் எப்படி சார் வேறுபட்ட ஒன்று சொல்லுது? ரொம்ப ஈஸிங்க. 2, 17, 19 இது மூணுமே யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ். சரியா, ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ அதனால் இதில் வேறுபட்ட ஒன்று என்னன்னு சொல்லலாம்? 9ன்னு சொல்லலாம். இது ஒரு சைடு ஆன்சர் ரைட்டு. சரியா, உங்கள் அதிர்ஷ்டம். இதை வேறு மாதிரி யோசிச்சாங்கன்னா வேறு எப்படி சார் யோசிக்கலாம்? இதில் ஆப்ஷன் சி ஆன்சராக சொல்லவும் ஒரு சிலர் வாய்ப்பு இருக்குது. அது இப்போ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் அவங்க தர கீயை பொறுத்தது. சரியா, இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸாமில் எப்படி வேணால் யோசிக்கலாம். ஏன்னா எழுதுகிற 7.5 லட்சம் பேருக்குமே ஒரு மூளை இருக்குது. அவங்க யோசிக்கிற திறன் வேறு வேறு. ஆனால் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஒருத்தர் தயாரிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் ஆன்சரு. ஏன் சார் இது வேறுபட்ட ஒன்றுன்னா, இங்கே பாருங்கள், இந்த 9, 17, 19 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ். பி மட்டும், அதாவது 2 மட்டும் ஈவன் நம்பர். அதனால் சி சொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கொஷினுக்கான ஆன்சரு IB 2 சொல்லியிருந்தாலும் ஆன்சர் ரைட் தான். ஆனால் புக்கில், நான் எடுத்த புக்கில் இதுக்கு தான் ஆன்சராக சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் அதை பேஸ் பண்ணியே சொன்னேன். ஆனால் ரெண்டுமே ஆன்சர் ரைட் தான். அது யோசிக்கிற திறமையை பொறுத்தது. இதெல்லாம் ஐடியா மட்டும் தெரிஞ்சுங்க, இதுதான் வரும் அப்படின்றது எந்த ரீசனும் இல்லை. சரியா, ஸோ நெக்ஸ்ட் ஒன் LNJன்னு இருக்கா? சரியா, இப்போ என்ன செய்யலாம்? எல்லோட 2 கூட்டினா என்னப்பா, அதாவது MN, எல்லுக்கு அப்புறம் MN, அப்போ 2 ஆட் பண்ணுறேன். Nலேருந்து 4 கழிச்சா J. சரியா, எல் வந்து 12வது எழுத்து, M 14வது எழுத்து, J 10வது எழுத்து. அப்போ இங்கே 2 கூட்டி 4 கழிச்சிருக்காங்க. அதே போல் RTP அப்படின்னும் போது R 18வது எழுத்து, T 20வது எழுத்து, P 16வது எழுத்து. ஸோ இங்கேயும் 2 ஆட் பண்ணி 4 கழிச்சிருக்காங்க. கரெக்டாக? 18ஓட 2 ஆட் பண்ணால் 20, 20 - 4 16. ஸோ NPK அப்படின்னும் போது N 14, J 16, சாரி P 16, K 11. அப்போது இங்கே 2 ஆட் பண்ணி 5 கழிச்சிருக்காங்க. 16ல் 5 கழிச்சாதான் 11. அதனால் இங்கே சரி, இன்னொன்று ட்ரை பண்ணுறேங்க. FHD ஆமா, எஃப்லேருந்து 2, அதாவது F வந்து 6, H வந்து 8, D வந்து 4. ஸோ இங்கேயும் 2 ஆட் பண்ணி 4 கழிச்சிருக்காங்க. ஸோ இந்த 3 ஆப்ஷனுமே பாருங்கள், 2 ஆட் பண்ணி 4 கழிச்சிருக்காங்க. ஆப்ஷன் சி மட்டும் 2 ஆட் பண்ணி 5 கழிச்சிருக்காங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட்டு IJIHKL அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? IHKL இங்கேயும் பாருங்கள், I 9, சரியா, H 8, K வந்து 11, L 12. அப்போது 1 கழிச்சிருக்காங்க, 3 ஆட் பண்ணியிருக்காங்க, அகைன் 1 ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, GFHJ அப்படின்னும் போது இங்கே 1 கழிச்சிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட்டு F வந்து 6, 8, H வந்து 8. அப்போ 2 கூட்டியிருக்காங்க. மறுபடியும் இங்கே என்ன செய்கிறாங்க? J வந்து 10 தானம்மா, அப்போ 2 கூட்டியிருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இது வேறு மாதிரி வருது. ஸோ பார்ப்போம். EDHGHா? E வந்து 5வது, D 4வது, G 7வது, H 8வது. அப்போ இங்கேயும் -1 +3 +1. கரெக்டாக? 7 + 1 தானே 8. அப்போது இதெல்லாம் ஒரு பேட்டர்னாக வருது. நெக்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். CBEF. ஸோ சியிலேருந்து 1 கழிச்சாதான் B, பியோட 3 ஆட் பண்ணாதான் E, ஈயோட 1 ஆட் பண்ணாதான் F. ஸோ இந்த 3மே ஒரு பேரு, இது மட்டும் வேறுபட்டு வருது. அதனால் ஆப்ஷன் பி ஆன்சர். ஓகேவா?
46 இது ஈஸியான கொஷின். என்ன தெரியுமா? இதில் ஐன்னு ஒரு வவ்வல்ஸ் தான் இருக்குது. தெரியும்ல, ஏஇ ஐஓயு இதுதானே வவ்வல்ஸு. இதில் ஒரு வவ்வல்ஸ் தான் இருக்குது. இதில் 2 வவ்வல்ஸ் இருக்குது. ஏன்னு 2 வவ்வல்ஸ் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் ஓஐன்னு 2 வவ்வல்ஸ் இருக்குது. இங்கேயும் யூஇன்னு 2 வவ்வல்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ மட்டும் தான் ஆன்சர், ஒரு வவ்வல்ஸ் இருக்கிறதுனால. சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இதை மல்டிப்ளை பண்ணால் 55 × 5 275, 15 15 225, 5 × 45 225, 25 × 9 225. இது மட்டும் 275 வரனால ஆப்ஷன் ஏ ஆன்சர். சரியா? இங்கே 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 5 ஸ்கொயர் வருமா? 3 ஸ்கொயர் வந்து 9, 4 ஸ்கொயர் 16, ஆட் பண்ணி பாருங்கள் 25, அதாவது 5 ஸ்கொயர். அதே போல் 6 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் 36 ப்ளஸ் 64, ஆட் பண்ணால் 100, அது 10 ஸ்கொயரு. சரியா? அதுதான் 6 8 10ன்னு கொடுத்துருக்கேன். அதே போல் 5 ஸ்கொயரையும் 12 ஸ்கொயரையும் ஆட் பண்ணோம். 5 ஸ்கொயர் 25, 12 ஸ்கொயர் 144, ஆட் பண்ணால் 169ன்னு வரும். இது 13 ஸ்கொயர். ஆக்சுவலாக இங்கே 5 ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும். இதையும் செக் பண்ணுருவோம். 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயரா? 8 ஸ்கொயர் 64, 5 ஸ்கொயர் 225, ஆட் பண்ணிங்கன்னா 289, அது 17ஓட ஸ்கொயரு. அப்போ இதுவும் ரைட்டு. சரியா? ஸோ பிதாகரஸ் தியரம் படிச்சிருப்பீங்க. கரணத்தின் வர்க்கமானது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா? ஹைபாட்னஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ். அதுதான் இங்கே நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 2 சின்ன நம்பரை ஸ்கொயர் பண்ணி கூட்டினா 3வது அந்த பெரிய நம்பருக்கு ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? பெரிய நம்பர் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஆப்ஷன் சி மட்டும் இல்லாதனால ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ இதுக்கப்புறம் இதுதாம்மா கியூபு, கோனு, ஃப்ரெஸ்டம், இடைகண்டம். அதாவது ஃப்ரெஸ்டம்னா இடைகண்டம்னு சொல்லுவாங்க, கைட்டு. இதில் எது வேறுபட்ட ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இது கனசதுரம் அப்படின்றது என்னவா இருக்கும்? சதுரமே இப்படி 3D ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக? இது ஒரு முப்பரிமாண வடிவம். சரியா? அதே போல் கூம்புன்றதும் ஒரு 3D ஷேப். பட்டம் அப்படின்றது இதில் இடைகண்டம் சொல்கிறாங்கல்ல, இது நிறைய பேருக்கு தெரியாது. இடைகன்றம் அப்படின்றது வேற, கூம்புன்றது வேற. கூம்புன்றது இங்கே கீழே முனையாக இருக்கும், கூராக இருக்கும். சரியா? ஆனால் இங்கே இடைகண்டம் அப்படின்றது நம்ம தீயணைப்பு துறையில் பயன்படுத்துகிற அந்த வாளி இருக்குது பார்த்தீங்களா, பக்கெட்டு. ஸோ அந்த ஷேப்பு நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற டம்ளர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஃப்ரெஸ்டம் அப்படின்வாங்க. இதுவும் ஒரு 3D ஷேப். இதெல்லாம் முப்பரிமாண வடிவம், 3 டைமென்ஷன் ஷேப். ஆனால் பட்டம் அப்படின்றது இதுக்கு இன்னொரு பேர் சாய் சதுரம். சரியா? சாய் சதுரம், இங்கிலீஷில் ரோம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இது எப்படி இருக்கும்னா, சதுரமே கொஞ்சம் சாஞ்சி இருந்தால் எப்படி இருக்கும், இல்லைனா இந்த மாதிரியும் சொல்லலாம். சரியா? இந்த மாதிரியும் சொல்லலாம். இதை தான் பட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஓகேவா? இது வந்து ஒரு 2D ஷேப்மா, அதனால் இதுதான் வேறுபட்ட ஒன்று. ஆப்ஷன் டி ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பொட்டாசியமு, சிலிக்கான், கேலியமு, ஜெர்மானியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த சிலிக்கான், காலியம், ஜெர்மானியம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து என்னென்னா ஒரு குறைக்கடத்திகள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா? அந்த குறைக்கடத்தி உலோகங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க, செமி கண்டக்டர் அப்படின்னு. ஆனால் பொட்டாசியம் அப்படின்றது ஒரு உலோகம், ஒரு மெட்டல். சரியா? அதனால் ஆப்ஷன் ஏ இந்த கொஷினுக்கான ஆன்சர். சரியா? அதே போல் மும்பை, கொச்சின், மைசூர், விசாகப்பட்டினம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது ஆன்சராக இருக்கும்? இந்த மும்பை, கொச்சின், விசாகப்பட்டினம் இதெல்லாம் என்னன்னு சொல்லலாம்? துறைமுகம் இருக்கிற ஏரியா அப்படின்னு சொல்லலாமா? கரெக்டாக? இங்கிலீஷில் ஆர்பர் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மைசூருன்றது ஆர்பர் ஏரியா இல்லை. அதனால் ஆப்ஷன் சி ஆன்சர். ஸோ பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, கேக்கு, ப்ரெட்டு இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக சொல்லிடுவீங்க. இந்த ப்ரெட்டு, கேக்கு, பிஸ்கெட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், ஒரே இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். கரெக்டாக? சாக்லேட் அப்படின்றது மட்டும் வேறுபட்ட ஒன்று. சரியா? ஸோ அதனால் ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். அதே போல் ஜப்பான், இந்தியா, ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சார் வேறுபட்ட ஒன்று?
இந்த ஜப்பானு, இலங்கை, நியூசிலாந்து இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தீவு. ஸோ ஹைலேண்ட் அப்படின்னு சொல்லலாமா? ஆனால் இந்தியா அப்படின்றது தீவு இல்லை, தீபகற்பம். சரியா? பெனிசுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர், இந்தியா. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு, இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், தமிழில் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் சொல்லுவாங்க, HCl. அதே போல் நைட்ரிக் ஆசிட், HNO3 அப்படின்னு சொல்லுவாங்க, நைட்ரிக் அமிலம். கந்தக அமிலம், இது நல்லாவே தெரியும், சல்ஃபியூரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. வேதி பொருட்களின் அரசனா அதானே, இந்த கிங் ஆஃப் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் என்ன, சல்ஃபியூரிக் அமிலம், H2SO4. இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாமே யார், ஒரு வலிமை மிகுந்த அமிலம். சரியா? ஸ்ட்ராங் ஆசிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வலிமை மிகுந்த அமிலம் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் தான் வரும், ஹைட்ரோக்ளோரிக் அமிலம், நைட்ரிக் அமிலம், கந்தக அமிலம் இதெல்லாம். ஆனால் இந்த பென்சோயிக் அமிலம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வலிமை குறைந்த அமிலம், வீக் ஆசிட். அதனால் ஆப்ஷன் டி இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல வேறு என்ன ட்விஸ்ட் பண்ணலான்னா, அசிட்டிக் அமிலம் கூட தரலாங்க. அசிட்டிக் அமிலமும் வந்து வலிமை குறைந்த அமிலம் தான். சரியா? வீக் ஆசிட் தான். ஸோ அதனால் அதெல்லாம் பார்த்துங்க. ஸோ அதே போல் லாஸ்ட் ஒன். ஸோ இதில் கிரவுண்ட் நெட்டு, அந்த லவங்கம், மிளகு, சீரகம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே உங்களுக்கு தெரியும். இந்த சீரகம், லவங்கம், மிளகு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த நறுமண பொருள் மாதிரி இருக்கும். சரியா? ஆனால் நிலக்கடலை மட்டும் இதில் வேறுபட்ட ஒன்று. சரியா? வேறுபட்ட ஒன்று. ஸோ ஆப்ஷன் பி இதுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 50 கொஷினை விட அதிகமாக தான் கொடுத்தேன், ஒரு 5 கொஷின் எக்ஸ்ட்ராவாது. ஓகேவா? யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் யூடியூப்பில் நம்ம டைரெக்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ வந்து ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதில் ப்ரைவேட்டில் போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இப்பயும் இதில் வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் இதே போல தான் கடைசி வரைக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ இருக்கும். ஸோ மேக்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் நான் பெரும்பாலான கொஷின் எடுத்திருக்கேன். சரியா? அது நமக்கு தெரியாதனால இதெல்லாம் வருமா வராதா அப்படின்ற டவுட்டும் வரும். சரியா? அது இல்லை மேட்ரு. தெரிஞ்சுங்க, வந்தால் உங்கள் அதிர்ஷ்டம் எழுதிட்டு வருவீங்க, வரலனா விட்டுலாம் வர முடியாது. அதனால் தெரிஞ்சுங்க, தப்பே இல்லை. நமக்கு சிலபஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புக்கில் இருக்கா, ஸோ படிக்கிறது நம்மளுடைய கடமை. நான் புக்கில் இருந்து தான் கொஷின் எடுத்தேன், மேக்ஸ் கொஷினு. அதனால் நான் அரிச்சு பேசுவேன். இது வரும் வரலன்றது மேட்ரு இல்லை. ஸோ தைரியமாக தெரிஞ்சுக்கிட்டு தப்பு இல்லைல்ல. அதனால் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம், ஸோ யூடியூப்பும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்தடுத்த வீடியோ கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். நன்றிகள் பல.